ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சந்தோஷமா இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீ ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஒருவேளை குடும்ப நம்ம பார்ட்னர் அங்கங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்தே கண்ணை காமிச்சு ரொம்ப அழகாக இருக்கா அப்படி சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமாங்க. இதை விட ஒரு மேன்மையான வாழ்த்துதல் வேறு ஒன்றுமே இருக்காது. ஆமாம். கொஞ்சம் கோபமாக இருக்காங்க, அவங்கள கொஞ்சம் ஐஸ் வைக்கணும்னா, பாரு இந்த கோபத்தில் இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டா போதும். அப்படி சின்ன வெக்கம் வரும், போங்க உங்களுக்கு வேறு வேலையே இல்லை அப்படிமா. இது குடும்ப வாழ்வில் எப்போவுமே யதார்த்தமாக நடக்கிற ஒரு காரியம். கர்த்தர் நல்லவர். குடும்பத்தை தேவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் வைத்து இன்பமாக வாழ்வதற்கான சூழ்நிலைகளில் தான் குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறார். ஆமென். ஆமாம். அந்த குடும்பத்தை அவர் என்ன நோக்கத்திற்காக குடும்ப வாழ்வை, அந்த குடும்பம் என்கிற அந்த கட்டமைப்பை உருவாக்கினார் என்று சொல்லி நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதில் முதலாவது பார்த்தோம், நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்கு குடும்பத்தை, அந்த குடும்ப உறவை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம முதலாவது பார்த்தோம். என்ன பரிசுத்தம்? நம்மளுடைய சரீரம் அவர் தங்கக்கூடிய ஆலயமாக இருக்கு. நீங்கள் தேவனுடைய ஆலயமாயும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறார் என்பதையும் அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தம் உள்ளது, நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மனுஷன் செய்யக்கூடிய எந்த ஒரு பாவமும் இந்த சரீரத்துக்கு புறம்பாக இருக்கும். ஆனால் வேசித்தனம், விபச்சாரம் இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்தும். ஆகவே கடவுள் தங்கக்கூடிய ஆலயமாய் இருக்கிற கார் நம்பர் 684115 ராங் பார்க்கிங் ப்ளீஸ் டேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது யாருடைய காராக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் மாற்றி விடுமாறு அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 684115. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆகவே என் அன்புக்குரியோரே, நம்மளுடைய சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்வதற்கு தாங்க திருமண உறவு. திருமண உறவு அதற்காகத்தான். கர்த்தர் நேர்த்தியாக நம்ம வாழ்க்கையை திட்டம் பண்ணி கரெக்டாக அந்தந்த நாட்களில் என்ன செய்யணுமோ அதை சரியாக செய்து வருவார். ஏற்ற துணை எப்போ வேணுமோ அப்போ அவருக்கு தெரியும், கரெக்டாக கொண்டு வருவார். ஆதாம் ஏற்ற துணையை கேட்கல, அவர் அழகாக ஹாயாக தூங்குகிறார். கண்ணை விழித்து பார்க்குற ஒரு அழகான பெண் வந்து பக்கத்தில் நிற்கிறார். நினச்சி பார்க்க முடியுமா? அப்போ திருமணம் அப்படிங்கிற அந்த பந்தத்தை உருவாக்குகிறது கர்த்தர். ஏற்ற துணையை, இன்னாருக்கு இன்னால்ங்கிறத ஏற்கனவே ஒரு திட்டம் பண்ணி காலங்கள் வரும்போது சேர்ந்து வாழும்படியான ஒரு பந்தத்தை அவர் உருவாக்கி தருவார். ஆகவே இந்த உறவு இருக்கு பாருங்க, திருமண உறவு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபனுடைய உறவு மேன்மை உள்ளது. அது மேன்மை உள்ளது. எக்காரணம் கொண்டும் இருவரும் அந்த உறவுல பிரியவே கூடாது அப்படின்னா பவுல் அப்போஸ்தலர் கொரிந்து சபைக்கு எழுதுகிற முதல் கடிதத்தில் 7ஆம் அதிகாரம் ஃபுல்லாக அதில் இந்த மேட்ரு தான் சொல்லியிருப்பார். நம்ம எல்லாரும் அதை எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 7ஆவது அதிகாரத்திற்கு நம்ம கவனத்தை நம்ம திருப்பிக் கொள்ளுவோம். ரெண்டாவது அல்லது முதல் வசனத்திலேருந்தே பார்த்தேன். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், அதாவது சபைக்குள்ளே இருக்கக்கூடிய சில புரிந்து கொள்ள முடியாத காரியங்கள், கேள்விகளுக்கு ஒரு பதில் கொடுக்கிறார்.
அதில் சொல்றார், ஸ்திரியை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது, ஆகிலும், அது முக்கியம், ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த டாபிக் வேணுமா சபைக்கு? கண்டிப்பாக வேணும், கண்டிப்பாக வேணும். ஹஸ்பண்டனுடைய அந்த உறவை குறித்து கண்டிப்பாக சபைக்கு அப்பப்போ பேசணும். இன்னைக்கு அதெல்லாம் இல்லாமல் தான் அதிகமாக டைவர்ஸ் கேஸ் எங்கே வந்து நிற்குன்னா, கோர்ட்டில் கிறிஸ்தவ குடும்பங்கள் தான் பிரிவதற்கு டைவர்ஸுக்கு வந்து நிற்குது. ஆனால் நம்மளுடைய திருமண அந்த நிகழ்வு இருக்கு பாருங்க, ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். கிறிஸ்டியன்ஸுடைய திருமண அந்த ஆராதனை போல ஒரு மகிமையான ஆராதனை பார்க்கவே முடியாது. ஆனால் கடவுளுடைய சன்னிதானத்தில் வந்து உடன்படிக்கை பண்ணி நம்மளுடைய வாக்குறுதிகளை பரிசுத்த சமூகத்தில் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிற ஆண்டவருக்கு முன்னாடி அவரை ஆராதனைக்குள்ள நடத்துகிற அருமையான பரிசுத்தவான்களுக்கு முன்னாடி, திருச்சபைக்கு முன்னாடிலாம் தைரியமாக அறிக்கையிடுவோம். முன்னாடியாவது அந்த போதகர் பாஸ்டர் சொல்ல சொல்ல அந்த மணமகன் சொல்லும்போது சத்தமே வராது. மணமகனுக்கு கூட கொஞ்சம் சத்தம் வரும், ஆனால் மணமகளுக்கு சத்தமே வராது. ஆனால் இப்போ அப்படிலாம் விடலை. பாஸ்டர் நீட்டாக ஒரு கார்லெஸ் மைக்கை கையில் கொடுத்துட்டு அவள் சொல்லும்போது அப்படி முன்னாடி கொண்டு நீட்டிடுவாங்க. சும்மா அமைதியாக பேசினாலும் எல்லாருக்கும் என்ன செய்யணும், கேட்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னாராகிய நான், இன்னாராகிய உன்னை என் பரிசுத்த விவாக புருஷனாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல், பிறர் முகம் பார்க்காம எப்படி வாழ முடியும்? அவர் சொல்லுகிற வார்த்தை வேற. உன்னை நேசித்து உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னா புருஷன் வாக்கு கொடுப்பார். இந்த அம்மா நான் உமக்கு கீழ்ப்படிந்து நம்மை கனப்படுத்துவேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் திருமாங்கல்யம் ப்ளஸ் பண்ணிவிட்டு அந்த தாலி கட்டு நேரத்தில் எழுப்பி விடுவாங்க. சர்ச்சில் இருக்கிறவங்க அதை ப்ளஸ் பண்ணும்போது புத்தி கெட்டாத வாரீர் அந்த பாடலை பாடுவாங்க. பாடிட்டு தாலி எடுத்து அவர் கையில் கொடுத்து அந்த கொக்கியில் மாட்டும்போது இந்த மங்களம் செழிக்கவே அப்படின்னு பாடுவாங்க. பாடி முடிச்சுட்டு புருஷனாக இருக்கிறவனை அந்த திருமாங்கல்யத்தை லேசாக அப்படி உள்ளங்கையில் ஏந்திக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏந்திட்டு இப்போ புருஷனுடைய அந்த மாப்பிள்ளனுடைய வாய்க்கு முன்னாடி இந்த மைக்கை நீட்டப்பட்டு, என் லோக ஆஸ்திகளெல்லாம் நான் உன்னோடு கூட என்ன செய்கிறேன், ஷேர் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுப்பார். அந்த அம்மா, என் சரீரத்தினாலும் உண்மை என்ன செய்வேன், நான் கனப்படுத்துவேன். நீங்களாம் சொல்லியிருப்பீங்க, ஆமாம் ஏன் இப்படி முழிக்கீங்க நீங்கள்? ஆமாம், நம்ம சொன்னது தானே நான் மறுபடியும் உங்ககிட்ட ஞாபகப்படுத்துகிறேன். ஆகவே திருமண பந்தம் அவ்வளவு நேர்த்தியாக, அவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக கர்த்தர் நம்மளுடைய கிறிஸ்டியான சர்வீஸில் அப்படி வச்சிருக்கிறாரு. ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களே? ஆமாங்க. அப்போ அந்த உறவுகளை குறித்து அவர் சொல்லும்போது, எதற்காக திருமண பந்தம்? வேசித்தனம் இராதபடி. அந்த 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், 3ஆம் வசனத்தில் சொல்ற, புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். அப்போ லைஃப் அப்படிங்கிறது அது கடமை, ஆண்டவர் தந்திருக்கிறது. 4வது வசனத்தில் சொல்றார், மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாது இருங்கள் அப்படின்னு சொல்றார். இப்போ நாங்கள் ஊழியக்காரங்க ஃபாஸ்டிங் இருக்கணும், சாப்பிட்டு தான் ஊழியக்காரருக்கு தொப்பை வரல. இது அதிகமாக ஃபாஸ்டிங் போட்டு அது சரியாக அந்த ஆகாரம் எடுக்காமல் அது ஒரு மாதிரி வயிறெல்லாம் உப்பி போய் இருக்கு. மேரேஜ் ஆன பிறகு கொஞ்சம் ஃபாஸ்டிங் கம்மி, ஆனாலும் ஜெபம் உபவாசன்ட்டு வரும்போது
நான் அவகிட்ட சொல்லுவேன். எப்படி, நான் 2 நாள் 3 நாள் வீட்டில் இருக்க மாட்டோம். அப்படியே எங்கள் ஊழியத்தில் உள்ள சில நண்பர்களாக சேர்ந்து எங்கேயாவது மலை பிரதேசத்தில் போய் தங்கியிருந்து ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு வரோம். உனக்கு சம்மதம் தானா, நான் போகலாமா, இல்லைன்னா மனம் திறந்து என்கிட்ட என்ன செய்யணும், பேசிடணும். இதனால் மன சங்கடங்கள் நம்ம வாழ்வில் வந்துவிடக்கூடாது. அம்மா உத்தரவு கொடுத்தா தான் ஐயா உபவாசத்துக்கு போவார். இல்லை அப்படின்னா இருவரும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியக்கூடாது அப்படின்னு பைபிள் நமக்கு கற்று தந்திருக்கிறது. சேர்ந்தே வாழணும், சேர்ந்தே வாழணும். ஏன்னா நம்ம சரீரம் எப்பொழுதுமே பரிசுத்தமாக காக்கப்படுவதற்கு. 2வது பார்த்தோம், மல்கிய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14-15 வசனங்களில் பார்த்தோம். மனைவியாக இருக்கிறவ உடன்படிக்கையின் தோழி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மனைவியானவள் உடன்படிக்கையின் தோழி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு காலமும் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் ஷேர் பண்ணுவதற்கு, அந்த உறவில் இன்னொருவருக்கு இடம் கொடுத்துடவே கூடாது அப்படிங்கிட்டு பைபிள் சொல்லுது. ஏன்னா இன்னாருக்கு இன்னாருங்கிறத தேவன் ஏற்படுத்தி அந்த உறவுக்குள்ள நடத்துகிற அந்த உறவின் வழியாக ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததியை தேவன் உருவாக்க ஆதீனத்தில் திட்டம் பண்ணினபடியால் உங்களை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கர்த்தர் இணைத்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கை துரோகம்ங்கிறது வந்துவிடவே கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. பைபிள் சொல்லுது. ஏன்னா குடும்பத்தை அவர் படைத்ததை நோக்கம் 2வது பரிசுத்தமுள்ள சந்ததியை பெறுவதற்கு. அப்போ தாம்பத்தியம் அப்படிங்கிறது தேவ பார்வையில் ரொம்ப பரிசுத்தம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கணும். அதனால தான் பிரசங்கி சொல்கிறாரு, இந்த உலகத்தில் சூரியனுக்கு கீழே நீ படுகிற பிரயாசத்துக்குரிய பலன் என்ன தெரியுமா? உன் இளம் வயது மனைவி புருஷனோடு கூட எப்பொழுதும் இந்த அற்புதமான வாழ்க்கையை அனுபவிப்பதை தவிர வேற ஒன்றுமே இல்லை. நம்ம ஏதோ சாதிக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரே வேலை 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 வேலைன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஏங்க அந்த சம்பாத்தியம் பண்ணி நம்ம என்னதான் செய்ய போகிறோம்? பணம் வேணுமா? வேணும், அது எல்லாவற்றுக்கும் உதவும். அதை விட லைஃப் ரொம்ப முக்கியம். லைஃப் ரொம்ப முக்கியம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறது பாவமா? இல்லவே இல்லை. ஒரு ஆவிக்குரிய சபை என்று சொல்லக்கூடிய ஒரு சபையில் ஒரு ஃபேமிலி அங்கமாக இருக்கிறாங்க. அங்கமாக இருக்கிற அந்த ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்து ஒரு குழந்தை இருக்குது. குழந்தை வளர்ந்து ஸ்கூலுக்கு போகுது, எடுக்கு. ஆனால் அந்த சர்ச்சில் உள்ள ஒரு போதகர் குடும்ப வாழ்வை குறித்து சரியாக புரிந்து கொள்ளாதவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்பவும் சந்தோஷமாக இருப்பது பெரிய பாவம், சேர்ந்துருக்கக்கூடாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வாழ விடாதபடி பல வருஷமாக பிரித்து வச்சுருந்தார். இது திருச்சி பக்கம் முசிறி அப்படிங்கிற அந்த சரௌண்டிங்கில் ஒரு இடத்துல. அப்போ என்னுடைய தம்பி நண்பன் இந்த ஊழியத்தில் உள்ள அந்த தம்பி இந்த முசிறி பகுதியில் ஒரு கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணி கொண்டிருந்தார். அந்த சிஸ்டர் ஓப்பனாகவே அவங்களோடு கூட அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சேர்ந்து வாழ்கிறது தவறா பிரதர்? எங்கள் சர்ச்சில் அப்படி போதிக்கிறாங்க. அவர் அந்த வயசை ஏற்றுக்கொள்ளல. யார் சொன்னது? அந்த ஆளுக்கு பைபிளே தெரியலன்னு அர்த்தம். இப்படி தவறான உபதேசத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்களே. ஏங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஜெபத்துக்கும் உபவாசத்துக்கும் தவிர வேற எந்த விஷயத்துக்கும் பிரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு தெரியுமா? எந்த மனுஷன் அப்படி சொன்னா? ஐயோ, அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. ஆண்டவன் நம்ம சந்தோஷமாக இருப்பதற்கு தான் ஆண்டவன் நம்மளுக்கு இந்த இல்லற வாழ்வை கொடுத்துருக்கிறாரு.
யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விளக்கம் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமாக சேர்ந்து வாழ்ந்தாங்க. பொன் பிள்ளைக்கும் 2வது பிள்ளைக்கும் 13 வருஷமும் 14 வருஷம் கேப்பு. ஆண்டவர் குடும்பத்தை உருவாக்கினதின் நோக்கம் பரிசுத்தமுள்ள சந்ததிகளை பெற்றெடுப்பதற்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். 3வது இல்லறம் அப்படிங்கிற அந்த வாழ்வு, குடும்ப வாழ்வு ஏன் நமக்கு கர்த்தர் ஏற்படுத்தி தந்திருக்கிற அந்த குடும்ப வாழ்வின் ஒரு அடையாளம் எது என்றால், கர்த்தர் திருச்சபைக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற உறவை இந்த சமூகத்துக்கு வெளிப்படுத்துவதற்கு நம்மளுடைய குடும்ப வாழ்வை அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்க புரிஞ்சுக்கிடணும். அதை யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த சமூகத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஃபேமிலியா வெளியே ஹாயாக சந்தோஷமாக போகிறத இந்த சமூகம் பார்க்கும்போது கிறிஸ்து என்கிற மணவாளன் சபைங்கிற மணவாட்டி மேலே இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாருங்கிறத இந்த சமூகம் அறிவதற்கு அடையாளமாக இந்த குடும்ப வாழ்வை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எதிர்வருக்கு அது தெரியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியர் 5வது அதிகாரம். எபேசியர் 5வது அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. நம்ம 29 32 வசனம் வரைக்கும் படிக்கலாம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நான் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களே? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபினுடைய உறவு இருக்கு பாருங்க, கிறிஸ்துவும் சபைக்குள்ளேயும் இருக்கக்கூடிய உறவை வெளிப்படுத்தக்கூடியது. வீட்டில் குடும்ப வாழ்வில் சண்டை வருமா? வரும். சண்டை வருமா? வரும். நீங்கள் பார்க்குறது, நாங்கள் எங்கள் பிரதர் சண்டையே போடுறது இல்லை. சண்டை வரும்னு சொல்கிறீங்க. அப்படி எங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நாங்கள் சண்டை போட்டதே இல்லை தெரியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வாழ தெரியலன்னு அர்த்தம். வாழ்க்கையை அனுபவிக்க தெரியலன்னு அர்த்தம். அப்பப்போ சண்டை வரணும். அப்பப்போ சண்டை வரணும். அந்த சண்டையானது ஒரு இரவை தாண்டி மறுநாளுக்கு போயிடக்கூடாது. அப்படி போனாலும் உங்களுக்கு வாழ தெரியலன்னு அர்த்தம். சரியா? ஊழியக்காரர்கள் வீட்டில் பிரச்சனை வந்தா வரும். நாங்கள் அப்பப்போ சண்டை போடுவோம். நான் எங்கே போனாலும் என் மனைவியை பைக்கில் பின்னாடி தூக்கி வச்சு போகவே மாட்டேன். சண்டை போட்டிருப்போம். ஆனால் வெளியே வரும்போது ரொம்ப ஹாயாக அப்படியே போகிறது. பக்கத்தில் இருக்கவங்களும் அப்படி பார்ப்பாங்க. நிறைய புற மதஸ்த சார்ந்தவங்க இருந்தால் அந்த பாஸ்டர் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கணும்யா, மனைவியை எவ்வளவா நேசிக்கார் பாருங்க. இந்த மனுஷனும் இருக்கானே, என்னைக்காவது நம்மளை இவ்வளோ கூட்டிகிட்டு போயிருக்கானா அப்படின்னு எங்கள் காது படுற அளவுக்கே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிறது எங்களுக்கு தான் தெரியும். எங்க சண்டைங்கிறது வரும். அது அப்பப்போ வந்து அதுக்கப்புறம் அந்த சண்டையை மறந்து அந்த சமாதானமாவி அந்த அன்பின் ஈர்ப்புக்குள்ளே போனால் அந்த அன்பு இன்னும் அதிகமாக ஒருவருக்கு ஒருவர் பெருக ஆரம்பிக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய அன்பு திருச்சபைக்குள்ள எவ்வளவு அழகாக வெளிப்படுகிறது. சபை கிறிஸ்துங்கிற மணவாளனோடு கூட எவ்வளவு அன்பின் அந்யோன்யத்துக்குள்ள இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய குடும்ப வாழ்வு. இந்த சமூகத்திற்கு கிறிஸ்துவுக்கும் சபைக்கு இருக்கிற உறவை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்க இல்லற வாழ்வு இருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் குடும்பத்தை படைச்சார். குடும்பங்கிற
அந்த கட்டமைப்புக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். நம்ம ஏதோ அந்தந்த ஏஜுக்கு மனுஷனுடைய வாழ்வில் நடக்கிறது பிரகாரம் எனக்கு நடந்திருக்கு. இது உலகத்தில் வேறு என்ன செய்ய போகிறோம்? வாழ்ந்தோம், 2 குழந்தைகளை பெற்றோம், அதை படிக்க வைக்கணும், ஆளாக்கணும், ஏற்ற நேரத்தில் திருமணத்தை முடித்து வைக்கணும், அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டுருக்கோம். இல்லை, ஒருவர் சொல்கிறாரு, நான் யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ பார்த்தேன், ஒரு வயதானவர் தன் மனைவியினுடைய இறப்பை குறித்து பேசும்போது, நாங்கள் ஒரு நாள் பிரிந்து இருந்ததே கிடையாது, ஒரே பெட்டில் ஒன்றா படுத்திருப்போம், லேசாக அவள் பாடி என் பாடி டச் ஆகாமல் படுத்ததே கிடையாது. ஆரம்ப காலம் கஷ்டம் இருந்துச்சு, திரும்ப ஓரளவு சம்பாத்தியங்கள் வர ஆரம்பிச்சு, அன்னையிலேருந்து என் ஒய்ஃபு பட்டு தான் கெட்டுவா, பட்டை தாண்டி வேறு எதுவுமே கெட்ட மாட்டா. நிறைய நகை போடணும்னு சொல்லி ஆசைப்படுவா, ஒரு தாலி கூடி போட்டிருப்பா, அது கூட எக்ஸ்ட்ரா நிறைய நகைகளை போட்டிருப்பா. எங்கே போனாலும் சேர்ந்தே போவோம். பலவீனப்பட்டா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தேன், ஐசியூவில் அட்மிட் பண்ணணும். நாங்கள் அவன் என் முகத்தை பார்த்து அப்படி கும்பிட்டா. ஏன் கும்பிட்றா அப்படி சொன்னேன். வாங்க அப்படின்னா கழுத்தில் இருந்த நகையெல்லாம் கலத்தி என் கையில் தந்தா, நான் போயிட்டு வரேன்னு சொன்னா. அதுக்கப்புறம் திரும்பியே வரல. நாங்கள் ஒரு நாளும் பிரியலை. சொல்றது ஒரு புற மதஸ்தர், அது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. நம்ம சரியாக வாழலை. அப்பா என்னை குடும்பமாக்கி இருக்கிறதே, அவர் திருச்சபையை மேலே வைத்திருக்கிற அன்பை என் இல்லற வாழ்வின் வழியாக நான் வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் என்னை குடும்பமாக்கி வைத்திருக்கிறார். நானும் அதை அறியாம சாதாரண ஒரு மனுஷனை போல வாழ்றேனே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு தனித்தனி படுக்கையே இருக்கக்கூடாது. அது தேவன் விரும்பவே இல்லை. தேவன் விரும்பவே இல்லை. திருமண பந்தம் அப்படிங்கிறது கர்த்தர் அவ்வளவு கனமுள்ளதாக பார்க்கிறார். 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். 4வது, அவரை சேவிக்கக்கூடிய நிலையில் நம்மை குடும்பமாக்கி வைத்திருக்கிறார். இப்போ அருமையான பிள்ளைகள் ஆக்ட் பண்ணாங்களே, 2 குடும்பமாக, நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போங்கிறத அற்புதமாக ஆக்ட் பண்ணி காமிச்சாங்க. இன்னொன்று உலகத்தை சார்ந்து வாழ்கிறது போல் காமிச்சாங்க. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவருடைய பிளெஸ்ஸிங் அந்த ஃபேமிலிக்குள்ளே இருந்ததா பண்ணாங்க. அவரை சேவிப்பதற்கு கர்த்தர் நம்மை குடும்பமாக்கி வைத்திருக்கிறார். அவரை சேவிப்பதற்கு, அவருக்கு, அவருடைய நாமத்திற்கு அடையாளமாக நம் வாழ்வதற்கு நம்மளை குடும்பமாக்கி வைத்திருக்கிறார். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாக இருக்கிறோம். ஏசாயா 8:18 அப்படி சொல்லுது. போகட்டும். இதற்காக தான் கர்த்தர் நம்மளை ஃபேமிலியாக வைத்திருக்கிறார். அந்த ஃபேமிலி லைஃப் அவர் விரும்புகிற பிரகாரம் அது இருக்குமானால் அது கர்த்தர் விரும்புகிற ஒரு குடும்பமாக இருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? கர்த்தர் மனிதனை படைத்து அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து குடும்பமாக்கி வைத்திருக்கிறார். எதற்காக அந்த குடும்பங்கிற கட்டமைப்பை உருவாக்கினார் அப்படிங்கிறத பார்த்தோம். நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, 2வது பரிசுத்தமுள்ள சந்ததியை பெற்றெடுப்பதற்கு, கிறிஸ்து சபை கிறிஸ்து மேலே வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துவதற்கு, சமூகத்துக்கு காண்பிப்பதற்கு, அவரை சேவிப்பதற்கு, அவர் ஜீவன் உள்ளவர் என்பதற்கு அடையாளமாக நம்மளுடைய குடும்பத்தை இந்த சமூகத்திற்கு அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ இந்த நோக்கத்தோடு படைக்கப்பட்டிருக்கிற இந்த குடும்பம் தேவன் விரும்புகிற குடும்பமாய் காணப்படணும்னா
அதில் ஹஸ்பண்டுக்கும் சில பார்ட்ஸ் வச்சிருக்கிறார், பார்ட் வச்சிருக்கிறார். ஒய்ஃபுக்கும் பார்ட்ஸ் இருக்குது, பிள்ளைகளுக்கும் பார்ட் இருக்குது. அவர்களுக்கு கொடுக்குற பார்ட்டை அவரவர் கரெக்டாக செய்துட்டா கர்த்தர் விரும்புகிற குடும்பமாக உங்கள் குடும்பம் மாறும். ஹலோ, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒவ்வொருவருக்கும் பார்ட்ஸ் இருக்குது. அதில் அவரவருக்கு கொடுக்குற பார்ட்டை அவரவர் கரெக்டாக செய்துட்டோன்னு வச்சுக்கங்களேன், அந்த குடும்பத்தில் எப்பொழுதும் கர்த்தர் பிரியமாக இருப்பார். அந்த இல்லற வாழ்வில் கர்த்தருடைய பிரசன்ஸ் அளவில்லாமல் இருக்கும், குறைவில்லாத ஆசீர்வாதமாக இருக்கும், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். இயேசு அந்த குடும்பத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருப்பார். பழைய நான் சிறுவனாக இருக்கும்போது சண்டே ஸ்கூலில் சொல்லிக் கொடுப்பாங்க, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே. எப்படி பாடுவோம்? பாடியிருக்கிறோமா? அதை பாடி பார்க்கலாமா? பாடிடலாம் ஐயா அந்த பாட்டு. ஒரு அற்புதமான பழைய அந்த பல்லவி நல்ல சேர்ந்து நம்ம கரங்களை தட்டி உற்சாகமாக நான் பாடலாம். இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, எல்லாரும் கரங்களை தட்டி பாடணும். வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷம் எப்போதுமே. இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, கரங்களை தட்டி பாடுவோம். இந்த வீட்டிலே கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பாடுங்க, மகிழ்ச்சியோடு பாடுங்க. சமாதானமே, சமாதானம் எப்போதுமே. இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, சண்டை இல்லையே. ஹல்லேலூயா. இயேசு வந்த வீட்டில் ஆமாம் சமாதானம், சந்தோஷம். அங்கே பிரிந்து போகிற அளவுக்கு சண்டைக்கு அங்கே வாய்ப்பே. புரிந்து உணர்வு வேணும். புரிந்து உணர்வு எப்பொழுது இருக்கணும் சார். அப்போ ஆண்டவர் விரும்புகிற குடும்பமாக நம் குடும்பத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் விரும்பி நம்ம குடும்பத்துக்குள்ள வாசம் பண்ணணும். அந்த குடும்பத்துக்குள்ள கர்த்தர் கொடுக்கிற மகிழ்ச்சி இருக்கணும், இன்பம் இருக்கணும். அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த பாற்றை ரொம்ப கனமாக நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். முதலாவது புருஷருக்குரிய பாற்று என்ன, அதை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் மனைவிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்குரிய பாற்று என்ன பார்த்துட்டு, டைம் இருந்தால் பிள்ளைகளுக்குரிய பாற்றை பார்ப்போம். அம்மைன்னு சொல்ல மாட்டிங்களே, எப்பா நாங்கள் தப்புனோம் அப்படின்னது போல் பிள்ளைகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் விட மாட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பார்த்து இருக்குங்கிறத பார்க்காம விடவே மாட்டேன். கர்த்தர் நல்லவர். புருஷன் அப்படிங்கிற அந்த அமைப்புக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தை நம்ம திருப்பி கொள்ளும். அதில் 3ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். புருஷனாய் இருக்கிறவன் இல்லற வாழ்வில் தலைவனாக இருக்கிறான். தலைவர் அப்படிங்கிற அந்த பாற்றில் கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அதை ரொம்ப கிரமமாக கையாள வேண்டும் என்று சகோதரர்களிடத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை வைக்கிறார். எப்படி அவர் தலைவர் அப்படின்னா நான் யார் அப்படின்னு சொல்லி
சகோதரிமார்கள் கேட்கக்கூடாது. தலைமை பொறுப்பு அவங்க தான். ஏன் அப்படின்னா அதற்கு நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் ஆதாமையும் அவருடைய ஏற்ற துணையாகிய ஏவாளையும் குடும்பமாக ஏதேனில் வைக்கிறார். அவருக்கு சில விதிமுறைகளை சொல்கிறார். எப்பா, சகல விருட்சங்களின் கனியையும் என்ன செய்யலாம், புசிக்கலாம். ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தின் கனியை என்ன செய்யாத, புசிக்காத. புசிக்கிற நாளில் சாகவே சாய்வாய். யாருக்கிட்ட சொல்கிறாருன்னா, ஆமாம், தலைவங்கிட்ட சொல்கிறாரு. இப்போ சாத்தான் அங்கே அந்த தோட்டத்திற்குள்ளே வருகிறார். அம்மா தனியாக இருக்கிறாங்க. அவர் தனியாக இருக்கிறவங்க கிட்ட அவர் சம்பாஷணை விடுகிறார். தேவையில்லாத குரல். இது ஆதாமுடைய குரல் இல்லை, இது புதுசாக ஒரு குரல் வருது. அதை நம்ம பார்க்கணுங்கிற அவசியமும் அதை கவனிக்கிறங்கிற அவசியமும் இல்லை. ஆனால் அவங்க கவனிச்சிட்டாங்க. கவனித்த உடனே தவறு அவர்கள் வழியாக வருது. மரத்தை பார்க்குறாங்க, அழகாக இருக்குது. கனியை பறிக்கிறாங்க, புசிக்கிறாங்க, டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இவங்க புசித்ததும் காணாதுன்று யார்கிட்ட கொடுக்குறாங்க? ஆமாம், புருஷங்கிட்ட கொடுக்குறாங்க. அதை பறித்து புசிக்கும்போது தேவ மகிமை அவங்கள விட்டு என்ன செய்யுது, விலகுது. இப்போ ஆண்டவர் வர்றார். நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அவர் சொல்கிறாரு, நான் உமக்கு பயந்து என்ன செய்தேன், ஒழித்து கொண்டு இருக்கிறேன். எப்போ நான் இதை பறிக்காதன்னு சொன்னதை நீ பறிச்சிட்டியோன்னு சொல்லலாம் கேட்குறேன் உனக்கு. ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாரையும் கூடுறாரு. ஜட்ஜ்மெண்ட் நடக்கு. அப்போ கொஸ்டினை ஆண்டவர் யார்கிட்ட கேட்டிருக்கணும்னா, ஏவாள்கிட்ட கேட்கணும். நீ பறிச்சிருக்கிற, நீ தானே பறிச்சு. அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அந்த அம்மா தான் நாங்கள் பறிச்சாங்க. ஆனால் கேள்வி யாரை சார்ந்து வருதுன்னா, ஆதாமை சார்ந்து வருது. தவறு அவர்களிடத்தில் இருந்தாலும் அந்த தலைமைத்துவத்துக்குள்ள யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் அந்த கொஸ்டின் வருது. அவர் தான் அதற்கு பதில் சொல்லணும். அதுக்கு தான் அவருக்கு பதில் சொல்லணும். ஆகவே தலைமைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தலைவர்கள் குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானம், விவேகம் உங்களுக்குள்ள பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். பெருக்கிக் கொண்டே இருக்கணும். குடும்பத்தை விசாரிக்கணும், பிள்ளைகளை விசாரிக்கணும், மனைவியை விசாரிக்கணும். குடும்பத்துக்குரிய தேவைகளை எப்படி அதை சரி பண்ணலாம், அதை அப்படி எப்படி சந்திக்கலாம், இதுக்கு என்ன சோர்ஸை கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் நம்ம யாருடைய வேலைன்னா தலைவருடைய வேலை. தலைவருடைய அந்த தன்மையிலிருந்து அவர் விலகிறாருன்னா குடும்பம் சிதைந்து போகக்கூடிய ஒரு நிலைக்குள்ள அந்த குடும்பம் வந்துடும். என்றைக்குமே அந்த தலைவர் அப்படிங்கிற நிலையில் ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும் என்று நம்ம அழைக்கப்படுகிறோம். ரெண்டாவது, தலைவராக இருக்கிறவர் வேலை செய்யக்கூடிய காலங்களில் ரொம்ப குடும்பத்தின் காரியங்களுக்காக உழைப்பதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பைபிள் அப்படி தான் சொல்லுது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வசனத்தை நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். அதாவது ஆதியாகமம் 30வது அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே யாக்கோபு அவனுடைய மாமனாக இருக்கிற லாபானுடைய வீட்டில் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். எதற்கு வேலை செய்கிறார்? தன்னுடைய மாமனாருடைய மகளுக்காக வேலை செய்கிறார். எந்த மகளுக்காக அவர் வேலை செய்யறன்னு ஒப்புக்கொண்டார்? ராகேலுக்காக. ராகேல் இரண்டாவது மகள். மூத்த மகள் இருக்கும்போது இரண்டாவது மகளை நான் என்ன செய்யக்கூடாது, நான் திருமணம் பண்ணி கொடுக்க முடியாது. ஆகவே முதலாவது மகள் அவருக்கு திருமணம் பண்ணி கொடுத்தார். நீ இப்படி என்ன அப்படி நம்ப வச்சு துரோகம் பண்ணிட்டீரையா, என்ன நீங்கள் இப்படி ஒரு தாய்மாமனாக இருந்துட்டு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி யதார்த்தம் அவர் கேட்டிருக்கணும். அப்போ அவர் சொல்கிறார், இவளுக்குரிய 7 நாளை நீ என்ன செய்ய, நிறைவேற்று. நான் மறுபடியும் அவளை உனக்கு
நான் மனைவியாய் தருகிறேன் அப்படின்னு சொன்னான். அப்ப ராகேலை அவர் திருமணம் முடிக்கும் போது எத்தனை வருஷம் வேலை செய்திருக்கிறான்னு நினைக்கிங்க? சொல்லுங்க. லேயால கல்யாணம் பண்ணும்போது 7 வருஷம் ஆமாம் ஆடு மேய்த்திருக்கிறார். அது இவரை ஏமாற்றி அங்கே என்ன செய்யிட்டாப்புல மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அவர் கேட்குறார், இப்படி பண்ணலாமா மாமா? அப்போ அவர் சொல்கிறார், நம்ம இந்த வழக்கத்தின்படி மூத்தவள் இருக்கும்போது இளையவள் என்ன செய்ய முடியாது, கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுப்பா. இப்போ இவளுக்குரிய 7 நாளை நீ என்ன செய்ய, நிறைவேற்றிரு, நான் அவளை உனக்கு திருமணம் பண்ணி தரேன், நான் தரமாட்டேன்னு சொல்லலையே அப்படிங்கிறாரு. இப்போ அந்த ராகேலை திருமணம் பண்ணுவதற்கு அவர் எவ்வளோ நாள் வெயிட் பண்ண வேண்டி இருந்துச்சு? பார்த்தீங்களா, குழம்பு ஆயிடுச்சு. அதாவது அதுதான், அதாவது லேயால திருமணம் பண்ணிட்டு ஒரு 7 நாள் அவளிடத்துல அந்த 7 நாளை நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு ராகேலை மறுபடியும் திருமணம் பண்ணி கொடுத்துட்டார். ராகேலை அவர் கரத்தில் பிடிச்ச பிறகு திரும்ப 7 வருஷம் அவளுக்காக வேலை செய்தார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? பைபிளை கொஞ்சம் ஆழ்ந்து படிங்க, புரிஞ்சுக்கிடும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. 17 வருஷம் வேலை செய்தாச்சு. 17 வருஷம் யாருக்காக தான் வேலை? 2 மனைவிமார்களுக்காகவே 17 வருஷம் காலத்தை முடிச்சாச்சு. இப்போ குழந்தைகள் பிறக்கிறது, என்ன செய்வது? மாமனார் அந்த சூழ்நிலைகளை பார்த்தாது அவருக்கு ஏதாவது உதவி செய்யணும்ல. அந்த மனுஷனுக்கு இருதயம் ரொம்ப கடினமாயிட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ இவரே வாய் திறந்து கேட்குறேன், நான் இவ்வளோ நேரம் உமக்கு உழைச்சாச்சு, என் குடும்பத்திற்கு நான் சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது? அந்த 30 வசனத்தை ஒருத்தர் படிங்க. 30 நான் உமக்கு இருந்தது கொஞ்சம், ஆசீர்வதித்ததினால் மிகவும் பெருகி இருக்கிறது. இது ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் வேணும். பிள்ளைகள் வளர்ந்து வருகிற பருவமாக இருக்கும். அந்த பிள்ளைகள் வளர வளர நம்ம அந்த பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு சேர்க்க வேண்டிய கடமை நம்ம மேலே இருக்குது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும். புரிஞ்சுக்கிடுங்க. எப்போ பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியும்? அந்த ஓடி சாடி உழைக்கிறதுக்கு எப்போ சரீரத்தில் பலன் இருக்குமோ அப்போ அந்த பலனை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே சகோதரர்களா? தந்திருக்கிற தருணங்களை தயவு செய்து பயன்படுத்துங்க. கிடைக்கிற வருமானங்களை கொஞ்சம் சேமிக்க பழகுங்க, சேமிக்க பழகுங்க. ஆனால் அல்லனா பிள்ளைகளே ஒரு நேரத்தில் கொஸ்டின் கேட்கும், இப்படி நம்ம சொந்த இடத்த விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே போய் இருந்தீங்களே, இருந்து என்னங்க பிரயோஜனம், என்னத்தை உண்டாக்கி வச்சுருக்கீங்கன்னு இப்போ உள்ள பிள்ளைகள் கண்டிப்பாக கேட்கும், கண்டிப்பாக கேட்கும். அப்போ அந்த காலங்களை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும், காலங்களை பயன்படுத்தி கொள்ளணும். அப்போ சம்பளம் பேசப்படுகிறது. சம்பளம் பேசப்பட்டால் புள்ளியும் கருப்பும் வரியும் உள்ள ஆடுகள் எனக்கு கூலியாக இருக்கட்டும் அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ மந்தைகளில் இருக்கிற அத்தனை புள்ளியும் கருப்பும் வரியும் உள்ள ஆடுகளை முழுவதும் இவர் என்ன செய்யிட்டாருன்னா லாபம் செப்பரேட் பண்ணிட்டார். இப்போ ஒன்றும் கிடையாது. ஏதாவது ஒரு ஆடு, ஒரு ஆட்டுக்கடா வரி உள்ளது, புள்ளி உள்ளது, கரும நேரம் உள்ளது இருந்ததுன்னா இனி பிறக்க போகிற குட்டிகளாவது அப்படி வரலாம். இப்போ எதுக்கு சான்ஸே இல்லை, கலங்கி இருப்பார். ஆண்டவர் அவருடைய நிலையை பார்த்து இரவில் தொழிலின் ரகசியங்களை கற்றுக் கொடுத்தார். அந்த அதிகாரத்தில் நீ கீழே பார்த்தீங்கன்னா, எப்பா ஆடுகள் தண்ணீர் கொடுக்க வரும் பொழுது ஆடுகள் சேருவது உண்டு. அப்போ அந்த ஆடுகளுக்கு முன்னாடி புங்கை, இந்த வாதுமை மரங்களில் கொப்புகளை வெட்டி அதில் வெள்ளை தெரிகிற மாதிரி அதனுடைய தோலை எடுத்து அது முன்பதாக போற்று. கண்டிப்பாக இனி அது குட்டி போடும்போது புள்ளி உள்ளதும் வரி உள்ளதுமான குட்டிகள் என்ன செய்யும்? உழைக்கிறவனிடத்தில்
கர்த்தர் ரகசியங்களை கற்றுக் கொடுப்பார். உழைக்க ஆர்வம் உள்ளவனுக்கு கர்த்தர் தொழிலின் ரகசியத்தை, தொழிலை விருத்தி அடையக்கூடிய, விருத்தி பண்ணக்கூடிய ரகசியத்தை கற்றுக் கொடுப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. வேலை செய்கிறவனோடு கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஆண்டவர் பயன்படுத்தின பாத்திரத்தெல்லாம் பாருங்க. மோசே ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை கர்த்தர் தலைவனாக அழைத்து பயன்படுத்தினார். அதே போல திராட்சை ஆலையின் பக்கத்தில் கதிரடித்து கொண்டிருந்த கிதியோனை அழைத்தார். மீதியானுடைய கையிலிருந்து இஸ்ரவேலை மீட்பதற்குரிய நியாயாதிபதியாக பயன்படுத்தினார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அழைத்தார். சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தெரிந்து கொண்டார். தகப்பனுடைய கழுதையை தேடி அலைந்த சவுலை கண்டுபிடிச்சு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். 12 ஏர் பூட்டி உழக்கூடிய நிலத்தில் 12வது ஏரை பூட்டி உழுது கொண்டிருக்கிற எலிசாவை அழைத்து இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியாய் பயன்படுத்தினார். கடலுக்குள்ள போய் மீனே அகப்படல, சோர்ந்து போய் ஒன்றுமில்லாமல் கரைக்கு திரும்பி வந்த சீமோன் படகை ஓரமா விட்டு விட்டு அந்த வலையை அலசி கொண்டிருந்தவனை கர்த்தர் பிடித்து மனுஷர்களை பிடிக்கக்கூடியவனாய், சபையை கட்டி எழுப்பக்கூடியவனாய், மகிமையான ஒரு அப்போஸ்தலனாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். யார் வேலை செய்கிறதுல ஆர்வம் இருக்கிறார்களோ அவர்கள் மேல கர்த்தருடைய பார்வை இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உழைக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. தலைவர், நான் குடும்ப தலைவன் அப்படின்னு மார்த்தட்டி சொல்லுகிறதுல இல்லை, அதை செயல்ல காண்பிக்கிறவர் தலைவராக இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஆமா, உழைக்கிறதுல சுறுசுறுப்பாய் வேலை செய்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் அதே தகப்பன் வீட்டில் போதகனாகவும் இருக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிள்ளைகளுமா சேர்ந்து கரெக்டாக ஒரு தகப்பன் தான் குடும்ப ஜெபம் பண்ணுறதை லீட் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. காலையிலையும் நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுவோம், இரவிலையும் குடும்ப ஜெபம் பண்ணுவோம். பிள்ளைகளை அழைப்போம். பிள்ளைகள் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்ப ஜெபத்தை முடிச்சிட மாட்டோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக 2 பேரும் இருந்தாலாவது ஒரு 2 பாட்டை பாடி ஒரு வேத பகுதியை வாசித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறது வழக்கம். யோபு தன் பிள்ளைகளுக்காக அனுதினமும் அதிகாலையில் பலி செலுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய ஒரு போதகனாய் தன்னை அடையாளப்படுத்தினான். யோபு 1:5. ஒரு குடும்ப தலைவராய் இருக்கிறவர் குடும்பத்திற்காக திறப்புல நிற்பதற்கு தன்னை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் ஜெபிக்கலை அப்படின்னா அந்த குடும்பம் தேவன் எதிர்பார்த்த அமைப்புக்குள்ளே வராது. குடும்ப ஜெபம் பண்ணணும். குடும்ப ஜெபத்தில் பெரிய மாற்றங்களே உண்டாகும். பெரிய விசுவாச வீரன் என்று சொல்லக்கூடிய ஜார்ஜ் முல்லர் எங்க அந்த ஆளை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதற்கு அவங்க வீட்டில் உள்ள அவங்க அம்மா தியாலஜிக்கல் காலேஜிலலாம் கொண்டு சேர்த்தாங்க. அவரை திருத்தவே முடியல. கடைசியில் அவர் எப்படி திருந்தினார்னா, ஒரு வீட்டு ஜெப கூட்டத்தில் ஒரு குடும்ப ஜெபத்துக்குள்ளே போய் கலந்து கொள்கிறார். அந்த குடும்ப ஜெபத்தின் வழியாக அவர் ரட்சிக்கப்படுகிறார். ஒரு பெரிய விசுவாச வீரனாய் மாறினார். ஒரு குடும்ப ஜெபம் எப்பேற்பட்ட மனுஷனையும் மாற்றும். குடும்ப ஜெபம் கீழ்ப்படியாத பிள்ளைகளை கீழ்ப்படிதலுக்குள்ள நடத்தும். குடும்ப ஜெபம் பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய ஆசீர்வாத தடைகளை எல்லாம் மாற்றும். அதை லீட் பண்றது யாருன்னா குடும்ப தலைவராக இருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமாம். அடுத்தது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், குடும்ப தலைவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படிங்கிறது வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது என்றால், குடும்பத்தை பேணுகிறவராக இருக்கணும். குடும்பத்தை பேணுகிறவராக இருக்கணும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் கவனத்தை நான் திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் கவனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. 5ஆம் அதிகாரத்தில் 27
8:29 இதை பார்த்தீங்கன்னா, அப்படியே புருஷர்களும் தன் மனைவிகளில் தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றணும், பேணணும். யாரை பேணணும்? தன் சரீரத்தை பேணணும். சரீரம் எப்பொழுது ஒரு குழந்தையை பெற்று எடுக்கிறாங்களோ அப்பொழுது அவங்க சரீரத்தில் இருக்கிற பலனெல்லாம் போயிடும், சரீரத்தில் இருக்கிற அழகெல்லாம் அவர்கள் போயிடும், பலன் இழந்து இருப்பாங்க. கொஞ்சம் பிரசவத்தில் கஷ்டப்பட்டாங்கன்னா சிசரின் பண்ணுவாங்க, பேக் பெயினில் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பேக் பெயினில் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எல்லா வேலையும் திறம்பட செய்ய முடியாது. எல்லா நேரம் எனக்கு முடியலைன்னு சொன்னால் அவர் என்ன நினைப்பான்னு சொல்லி பிரச்சனையை தனக்குள்ளேயே அடக்கி வச்சிருப்பாங்க. சரீரத்தை கொஞ்சம் பாருங்க. நாளுக்கு நாள் அது பலன் குறைஞ்சி வருதுன்னா அது பலன் உள்ளதாக மாற்றுங்க. என்ன தேவையோ அதை அப்போ வாங்கி கொடுத்து எடுத்து சரீரத்தை கொஞ்சம் பேணி வைத்து கொண்டால் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அவங்க இல்லாத ஒரு வாழ்க்கையே கிடையாது. அவங்க இல்லாத ஒரு வாழ்க்கையே கிடையாது. அவங்க இருக்கிற வரைக்கு தான் மேன்மை, அவங்க இருக்கிற வரைக்கு தான் நமக்கு ஒரு கனம். அவங்க இல்லாத பட்சம் எவ்வளவு அன்பு நிறைந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த பிள்ளைகள் அவங்க குடும்பத்தை சார்ந்தான் போகுமே தவிர தகப்பன் தாய்ங்கிற அந்த உணர்வுகள்லாம் வராது. நீங்கள் அடிக்கடி பேசி பாருங்க, எங்கள் அப்பாவுடைய தொந்தரவு தாங்க முடியலம்பாங்க. ஏன் ஆண்டவரை சீக்கிரம் அவரை எடுக்க மாட்டீரா அப்படிங்கிற நிலைக்குள்ளது வந்துடும். ஆனால் மனைவியாக இருக்கிற அப்படி இல்லை. பா எனக்கு அவர் வேணும், அவரால் முடியலைனாலும் அவர் சும்மாவே இருக்கட்டும், நான் கவனிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு உயிர் எதுனா அது நம் சரீரமாக இருக்கிற மனைவி தான். நம்மளை எந்த இடத்துலையும் மெச்சிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மளை நடத்துகிறவங்க அவங்க. ஆனால் நம்ம அவங்கள எப்படி பார்க்குறோன்னு தெரியல. ஒரு வாஷிங் மிஷினாக பார்க்கலாம், ஒரு அடிமையாக பார்க்கலாம், நமக்கு எல்லா கடமையும் செய்யக்கூடிய நிலையில் அப்படியே நடத்திட்டு இருப்போம். அவங்களுக்கும் சில விருப்பங்கள் இருக்கும், அவங்களுக்கும் சில உணர்வுகள் இருக்கும், அவங்களுக்கும் சில ஆசைகள் இருக்கும். இதெல்லாம் நம்ம மைண்டில் கொண்டு வரவே மாட்டோம். அதனால தான் அந்த குடும்ப வாழ்வு ரசிக்காது. நீங்கள் கொஞ்சம் அவங்க மேலே கேர் எடுத்து பாருங்க. சிம்பிளாக நீங்கள் கேர் எடுத்தால் கூட அவங்க உங்களை அந்த அளவுக்கு தலையில் தூக்கி வச்சு ஆடுவாங்க. ஆகவே நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சரீரத்தை, அந்த சரீர பாண்டத்தை எந்த அளவுக்கு நம்ம பேணுகிறதுல கவனம் செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இல்லற வாழ்வை கர்த்தர் ரசிப்பார். அது அவர் பிரியமுள்ள இல்லற வாழ்வா பார்ப்பார். பேணணும்ல, பேணாம உனக்கு எந்த நாளும் ஒரே பலவீனம் தான். பாக்கு நேரம் பூரா படுத்துக்கிட்டுறா, ஏன் தான் ஆண்டவன் உன்னை என் தலையில் கட்டி வச்சானோ அப்படின்னு பேசுகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? மனுஷன் வீட்டுக்கு வந்துட்டா போதும், முடங்கி நீ படுத்துக்கிட்டுற. அப்போ உனக்கு என்னதான் ஆச்சு இப்படி நீங்கள் கேட்டீங்கன்னா அது சொல்லாது. என்னதான் ஆச்சு? எங்க சும்மா யாராவது படுப்பாங்களா? சும்மா யாராவது படுப்பாங்களா? முடியலை, எல்லா பலனும் இழந்து இருக்கிறாங்க. அவ்வளவு பிளட் வெளியே போயிருக்கு. அந்த நேரத்தில் நீங்க கொடுக்கக்கூடிய ஊட்டம், கொடுக்கக்கூடிய நல்ல ஆகாரம் மறுபடியும் அதே பொழிவு, அதே அழகுக்குள்ள நீங்க கொடுக்கக்கூடிய நல்ல ஆகாரத்தினால, நீங்க பேணக்கூடிய அந்த பேணல்னால மறுபடியும் அந்த பலனுக்குள்ள அவங்க வருவாங்க. உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்வாங்க. அதற்கு நம்ம எந்த அளவுக்கு கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா சொல்லுங்க. சகோதரனா உங்களை சொல்லலை, அவங்கள சொல்ற. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆம். சொந்த சரீரத்தை யாராவது பகைப்பாங்களா அப்படின்னு அவர் கேட்குறார். யாராவது பகைப்பாங்களா? இப்போ நானே இருக்கிறேன், உங்கள் முன்னாடி நான் இருக்கிறேன். அப்பப்போ என்ன இப்படி ஒவ்வொரு தட்டு தட்டுறேன், இப்படி ஒரு தட்டு தட்டுறேன், இப்படி ஒரு தட்டு தட்டுறேன் அப்படின்னா பார்க்குற நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஊழியக்காரருக்கு ஏதோ சம்திங் ராங், மென்டல் ஆயிட்டார். அதே போல் மனைவியை அடிக்கிறவனு மென்டல் தான். என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? பைபிள் அப்படி சொல்லுதுங்க, நான் சொல்லலை. என்னை பார்த்து நீங்கள் கோபப்படாதீங்க, உங்களை திருத்தி கொள்ளணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? பிரதர் நல்லா பேசுகிறார், கொடுங்க நீங்கள் இன்னும் அப்படிங்கிறது போல் சிஸ்டர்மார் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு அடுத்தால நான் வருவேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இயேசு நல்லவராகவே இருக்கிறார். பேணணுங்க. சில நேரம் அவங்க பேசுறது அவ்வளோ டென்ஷனாக தான் இருக்கு. ஒரு இடத்துல ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை ஒழுங்கு பண்ணாங்க. ஒரே மகள். திருமணம் ரொம்ப சிறப்பாக நடத்தினாப்புல. இப்போ மணமகள் மணமகன் வீட்டுக்கு என்ன செய்யணும்? அழைச்சிட்டு போகணும். ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு புருஷன் வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பிடிச்சு அழும். பார்த்துருக்கீங்களா? அழுவாங்க, பயங்கரமாக அழுவாங்க. அந்த குடும்பமே அவளை பிரிஞ்சு போகும்போது அவ்வளோ அழுக. அதனால் இந்த குடும்பத்திலேருந்து ஒரு நபரை அவளோடு கூட அனுப்புவாங்க. சரிதானா? இப்போ அப்படி இல்லை. எப்பண்டா போகலாங்கிற அளவுக்கு பிள்ளைகள் குதித்து எடுத்து நின்று கொண்டு இருக்கு. அது டோட்டலாக மாறிட்டு. நான் சொல்லுகிறது அந்த டைமில் உள்ள ஒரு நிகழ்வு. அப்போ பொண்ணு அழுகிறாளான்னு பார்த்தா பொண்ணு அழலை. பொண்ணுக்கு தகப்பன் அழுதுகிட்டே இருக்காரு. பொண்ணுக்கு தகப்பன் அழுதுகிட்டே இருக்கிறாரு. இப்போ சம்பந்தக்காரருக்கு அதை தாங்கிக் கொள்ளவே முடியலை. கொஞ்சம் பொறுத்து பார்த்துட்டு நேர சம்பந்தக்கார்ட்ட வருது. அதான் ஏன் அழுறீங்க? எனக்கும் பெண் பிள்ளைங்க கிடையாது. அவள் என் வீட்டில் உள்ள மகளாக அவளை நான் நடத்துவேன். நீங்கள் ஏன் அழுறீங்க? அழாதீங்க. நீங்கள் பிள்ளையை விட்டு பிரியறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறீங்களா? எப்பவும் நீங்கள் பிள்ளைய பார்க்கலாம். நான் அவளை அனுப்பி வைக்கிறேன். என் பையன்லாம் ரொம்ப தங்கம், அழாதீங்க அப்படின்னா இவர் சொல்ல சொல்ல இன்னும் அதிகமாக அழுறாரு. இன்னும் என்ன செய்கிறாரு? அதிகமாக அழுதுகிட்டே இருக்காரு. இவருக்கு பொறுமை இழந்துட்டு, ஏன் அழுறீங்க? நீங்கள் ஒரு ஆம்பளையாக இருந்துட்டு இப்படி அழுறீங்களே. இல்லை மாப்பிள்ளை, நான் அதை எப்படி சொல்ல அப்படின்னாரு. இவ ஒத்தைக்கு ஒரு மகா பார்த்துக்குங்க. வீட்டில் அப்பா பேசினாலும் அம்மா பேசினாலும் எதிர்த்து பேச கொஞ்சம் வாய் ரொம்ப நீளம். வாய் கொஞ்சம் நீளமாக இருக்கு. எப்படி உங்கள் வீட்டில் அவள் சமாளிக்க போகிறாளோன்னு சொல்லி அவளை நினச்சேன் பாருங்க. என்னால் முடியலை, நான் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னாப்புல. போங்கத்தான், இதுவா பெரிய பிரச்சனை? இவளுக்கு வாய் நீளும் போது என் பையனுக்கு கொஞ்சம் கை நீளும். அதனால அந்த பிரச்சனையை அவங்க சமாளிச்சுக்குவாங்க, நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொன்னான். சில நேரம் லேடிஸினுடைய ஆயுதம் வாய். அதுக்காக நம்மக்கிட்ட கர்த்தர் நல்ல 2 கைகள் ஆயுதமாக தந்திருக்கிறான்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, அதை பயன்படுத்தி விடக்கூடாது. அது பலவீனமான பாண்டம். ஆகவே தான் பேதுரு தன்னுடைய கடிதத்தில் எழுதும்போது, முதல் கடிதம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு பாருங்க. நம்ம திருப்பிக் கொள்ளுவோம். என்னோடு கூட சேர்ந்தே அந்த பைபிளை கொஞ்சம் திருப்புங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அந்தப்படி புருஷர்களே மனைவியானவள் பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடி. எப்படிப்பட்டவ? பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய, சொல்லுங்க,
கனத்தை செய்யணும், அவங்கள கனமாக எண்ணணும், அவங்க மேலே தனி கவனம் செலுத்தணும், அவங்க மேன்மை உள்ளவங்களா அவங்கள எண்ணணும். நீங்கள் அதை என்னலை அப்படின்னா உங்களால் ப்ரேயர் பண்ண முடியாது. ஏன்னா வீட்டுக்குள்ளே அங்கே வாய்க்கு காவல் வச்சாலும் அந்த காவலையும் தாண்டி முணுமுணுன்ட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அசைவு தெரிஞ்சிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன செய்கிறோம், ஆமாம், பாட ஆரம்பிச்சிக்கிட்டே இருக்கும். என்னது அப்படின்னு கேட்டால் நான் இப்போ என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போ நமக்கு மைண்டு சரியாகுங்க, எப்படி ஜெபம் பண்ண முடியும்? ஒரு மனம் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. அதனால் ஆண்டவரே, ஆவியானவரே பேதுரு மூலமாக திருச்சபைக்கு எழுதுகிறாரு. அது பலவீனமான பாண்டம், அதுக்கு செய்ய வேண்டிய கனத்தை நீ செய்திரு. ஏன்னா உன் ஜெபத்துக்கு தடை வரவே வராது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஆமாங்க, செய்ய வேண்டிய கனத்தை நீங்கள் செய்யணும். அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு மேன்மை உள்ள பாத்திரமாக எப்பொழுதுமே உங்களுக்கு ஆதரவாக துணையாக உங்களுக்கு கை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. பலன் உள்ளவங்களாக நீங்கள் மாற்றணும். அவங்களுக்காக நல்ல கேர் எடுங்க, நல்ல செலவு பண்ணுங்க. அவங்க வேண்டாம் வாங்க, ஹெல்த் கவனிங்க. கொஞ்சம் கூட அவங்கள சோர்வடைய விட்டுறாதீங்க. ரொம்ப கவனிக்கணும், அவங்கள ரொம்ப கவனிக்கணும். அப்படி கவனித்தால் அவங்கள பேணி கடைசி வரைக்கும் கொண்டு செல்லலாம். அவங்களுக்கு நீர் இங்கே எடுக்கக்கூடிய கேரில் பரலோகம் பார்த்துட்டே இருக்கோம், அவளை எவ்வளவா நேசிக்கிறான், நல்ல தீர்க்காயில் கொடுப்போம் 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஓகே பண்ணுவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருக்கும், அவ்வளவு சிறப்பாக இருக்கும். இன்னொரு காரியத்தையும் புருஷர்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ என்னோடு கூட சேர்ந்து 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திற்கு கவனத்தை திருப்புங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் கவனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றார். இந்த சம்பவம், இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். எல்கானாவுக்கு 2 மனைவிகள், அன்னாள் பெனினாள். அன்னாளுக்கு குழந்தை இல்லை, பெனினாளுக்கு குழந்தை இருக்குது. பெனினாள் எப்பொழுதுமே அவள் மனநோகிற அளவுக்கு கடினமான வார்த்தையை சொல்லி பேசுகிறா. அது இன்னும் அதிகமாக கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கு ஷீலோவுக்கு போகும்போதெல்லாம், பண்டிகை ஆசரிக்க போகும்போதெல்லாம் அவளை சமாதானமாகவே இருக்க விடுதில்லை. இப்போ அந்த நேரத்தில் அவள் ஏதோ பேசியிருக்கிறா, மன உடைஞ்சி அழுதுட்டு இருக்கிறா, சாப்பிட மனமற்றவளாக இருக்கிறா. இப்போ புருஷன் எல்கானா வர்றான். அவன் நிலையை பார்த்துட்டு அவன் மேலே கவனம் வைத்து விசாரிக்கிறார். ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய்? இந்த விசாரிப்பு ஒரு புருஷங்கிட்ட வந்தாச்சு அப்படின்னா அவள் எல்லாவற்றையும் மறந்து, என் புருஷனே எனக்கு போதுங்கிற அளவில் திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு இருதயம் யாருன்னா அது மனைவியாக தான் இருக்க முடியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? நீங்கள் லட்சங்களை சம்பாதிக்கலாம், பல லேக்ஸ் மந்த்லி சேலரி எடுக்கலாம், வெல்டுடாக வாழலாம், பணத்துக்கும் செல்வத்துக்கும் குறைவில்லாமல் இருக்கலாம். அவங்களும் உங்களுக்கு இணையாக ஏர்ன் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். இதெல்லாம் அவங்கள ஒரு நாளும் திருப்திப்படுத்தாது. இல்லை, ஏதாவது ஒரு ஜுவல்ஸை வாங்கி கொண்டு கொடுத்து எடுத்து நீங்கள் கிஃப்டாக கொடுக்கறத விட, ஏம்மா நீ சாப்பிட்டியா, ஏன்னு சாப்பிடல, மணி என்ன ஆகுது, ஏன் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, நீங்கள் விசாரிங்களேன். அவ்வளோதாங்க. அவங்க நடக்கிறது பூமியில் நடந்த மாதிரியே இருக்காரு, ஆகாயத்தில் பறக்கிற மாதிரியே பறப்பாங்க. என்னைக்காவது அவர் என்னை விசாரித்தது உண்டா? சொல்லுங்க பாஸ்டர், சொல்லுங்க பிரதர், என்னதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், என்னதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் சொல்லுவாங்க. கிராமத்தில் சொல்லுவாங்களா பாஸ்டர்,
வவ்வாலுக்கு வாக்குப்பட்டா தலைகீழ தொங்குதானோ அது ஆகணும். என் நிலமை அப்படி ஆயிடுச்சு, என்ன செய்யுது, காலத்தை அப்படியே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை சலிப்போடு வாழ்ந்து நாட்களை கடத்தி கொண்டு இருக்கிற எத்தனை தங்கச்சிமார் இருக்கிறாங்க, எத்தனை சகோதரிமார் இருக்காங்க தெரியுமா? நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, அப்படியே போயிட்டு இருக்கிறீங்க. ஆனா அவங்கள விசாரிப்பற்ற ஒரு நபராகவே 4 சுவருக்குள்ள எவ்வளவு காலம் அவங்களால முடங்கி கிடக்க முடியும்? ஆமென் சொல்ல மாட்டீங்களே. விசாரிங்க. ஏம்மா இதெல்லாம் பெரிய மேட்டரா? ஏன் நீ அதை குறித்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிற? ஏன் அழுதுகிட்டே இருக்கிற? எனக்கு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. உடனே கண்ணை தொடச்சிட்டு, ஒன்றும் இல்லை வாங்க காப்பி சாப்பிட்றீங்களா, நான் டீ வைக்கட்டுமா, டோட்டலாக மைண்டை அப்படியே மாற்றக்கூடிய ஒரு இருதயம் அவங்கக்கிட்ட மட்டும்தான் உண்டு. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. விசாரிக்கிற புருஷனை அந்த இருதயம் தேடிக்கிட்டு இருக்கு. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் பார்த்துக்குங்க. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லிட்டு கொஞ்சம் அவர்கள் பக்கம் நான் திரும்புகிறேன். நீங்கள் சிரிக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. ஆமாம். இப்போ ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. என் மைண்டில் வர்றதெல்லாம் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் அங்கே நெடுநாள் தங்கியிருக்கையில், எங்கே கேராரில் நெடுநாள் தங்கியிருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியோடு விளையாடி கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் நீங்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பில் பார்த்துங்க, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் நீங்கள் போய் பாருங்களேன், இந்த விளையாடி கொண்டிருந்தான்ங்கிறதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவ்வளவு அந்யோன்யமாய் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறத அவன் பார்க்குறான். இவங்க அண்ணன் தங்கச்சி இல்லை, இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. என் பையன் நான் ஏமாத்திட்டான் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். அவர் நினைக்கிறாரு, இது உன் மனைவியாக இருக்க, நீ ஏன் என்கிட்ட போய் சொன்ன அப்படின்னா, அவர் சும்மாவாக அவர் விளையாடிட்டு இருப்பார். அந்யோன்யமாய் சந்தோஷமாக ஆத்மார்த்த பிரகாரமாக அன்பை பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடியதை அவன் ஜன்னல் வழியை பார்த்துருக்கிறான். இவர் யார்? பெரிய சீமான், ஏராளமான மந்தைகளுக்கு சொந்தக்காரன், ஏராளமான விவசாயங்களை கவனிக்கிறவன், ஏராளமான வேலைக்காரர்களை வைத்து வேலைகளை செய்யக்கூடியவன், எப்பவும் டைட் ஷெட்யூல் தான். ஆனாலும் அதற்கு நடுவில் தன் மனைவியோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுல ஒரு நேரத்தை அவன் ஒதுக்கியே வைத்திருந்தான். பைபிள் சொல்லுது. உலகத்தில் ஓடி ஓடி நீங்க என்னத்தை சாதிக்க போறீங்க? எங்க ஒய்ஃபுக்காக பிள்ளைகளுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. லீவ்லாம் வந்தாச்சுன்னா ஏதாவது ஒரு கேம்ப்னு வச்சிடுறீங்க. சிலது அப்படி சலிக்கும். கேம்ப்னு வச்சு உடனே சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்துடுறீங்க. எப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சந்தோஷமாக இருக்க விட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி சில இருதயம் அதை நினைக்கிறேன். நான் அதை தவறுன்னே சொல்லுவதில்லை. நம்ம தான் எப்பவும் ஓடிக்கொண்டே இருக்கிறோமே. எங்கேயாவது ஒரு பிளேஸுக்கு கூப்பிட்டு போங்க, கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. என்னத்தையா கொஞ்சம் ஸ்நாக்ஸு காரியங்களை கையில் வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் ஹாயா மனம் விட்டு பேசுங்கங்க. ஆமாம், ஆரம்பத்திலே பேசலை, இந்த வயசு ஆன பிறகு என்னத்தை போட்டு பேசுகிற, சும்மா இருங்க பிரதர் அப்படின்னு சொல்லி சில சகோதரர்கள் குனிஞ்சிருந்தே சிரிச்சுக்கிட்டு அவங்க மனசுக்குள்ளே பேசுகிறது எனக்கு தெரியுது. எங்கள் வயசு ஆக ஆகத்தான் ஈர்ப்பு அதிகமாகும், அந்த அன்பு அதிகமாகும், ஒருத்தர் மேலே ஒருத்தர் பற்று அதுக்கு பிறகுதான் ஆகும். காலம் முழுவதும் கிராமங்களில் சின்ன காரியத்திற்கும் ஒரு சின்ன மனஸ்தாபப்பட்டுக்கிட்டு அவள் பேசாமல் அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுவாங்க. இவர் இங்கே தனியாக, இவருக்கு இவங்க அப்பா அம்மாவை விட முடியாது, அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மாவை என்ன செய்ய முடியாது. சும்மா போட்டுவிட்டு என்ன பேசுங்க, எங்கள் அப்பா அம்மாவை எங்கள் என் அண்ணன்மாரெல்லாம் பேச வச்சுக்கிறாங்க அப்படி. இவர் சில நேரம் அந்த ஃபேமிலியை குறித்து பேசிடுவார். பேசும்போது பிரச்சனை என்ன செய்கிறது ஆயிடுது.
25 வயசில் மேரேஜ் ஆகிருக்கும், 40 வயசு வரைக்கும் இப்படியே சண்டையே போயிட்டுருக்கும். 40 வயசு வரைக்கும் பாதி நாள் அவங்க அப்பா அம்மா வீட்டில், நீங்கள் உங்கள் அப்பா அம்மா வீட்டில் அல்லது வேலை செய்கிற இடத்துல இருந்து காலம் தவறுன போகுது. 40 வயசுக்கு மேலேன்னா பிள்ளைகள் வளர்ந்து ஆளாயிருக்கும். ஆளான பிறகு ஒருவர் மேலே அதிக கவனம் செலுத்த முடியாது. அப்புறம் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பிள்ளைகளுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்யணும், ஏது செய்யணும், இந்த கவனம் போயிடும். காலம் கடந்த பிறகு கிராமங்களில் பார்த்திங்கன்னா வீட்டில் 2-3 நார்கட்டில் இருக்கும். இந்த பெருசுகளுக்கு தனியாக ஒரு ரூம் ஒதுக்கிடுவான். அது அந்த அம்மா ஒரு கட்டில் இருக்கும், இந்த அம்மா இவர் ஒரு கட்டில் இருந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதாங்க வாழ்க்கை. ஏங்க வாழ வேண்டிய வயசே இந்த 40 வயசுக்குள்ளே நீங்கள் வாழ்கிறது தான் வாழ்க்கை. சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் பெருசாக எடுத்து தயவு செய்து வாழ்க்கையை கெடுத்து விடக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் மனவிட்டு பேசுவதற்கு அப்படியே கொஞ்சம் ஹாயாக போங்க. நல்ல ஓரளவு சேலரியை தந்துருக்கிற எல்லாரும் கிட்டே ஓரளவு கார் வசதி காரியங்களை வச்சுருக்கீங்க, எடுத்துகிட்டு போங்களேன் ஹாயா. இனி நீங்கள் கூப்பிட்டு போனால் அன்னைக்கு பிரதர் பேசணுன்னு உமக்கு நீ மனம் மாறி இருக்கிறோ அப்படின்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா அவர் பேசி தான் நான் மனம் மாறணுமோ? சும்மா இப்போ எனக்கும் ஒன்று நேசிக்கணுங்கிற மனசு வந்திருக்கு, நம்ம போமே ஹாயா அப்படி சொல்லி பாருங்க. கண்டிப்பாக எவ்வளவோ சில ஆமாம் உங்கள் மேலே இருந்த கசப்புகள்லாம் அதோட மறைஞ்சிரும். ஆமைன்னு சொல்ல மாட்டிங்களே? அல்லேலூயா. கூட்டிகிட்டு போகணுங்க, கொஞ்சம் இருந்து பேசுங்க, கொஞ்சம் இருந்து பேசுங்க. ஃபேமிலிகளுக்குள்ளே உள்ள காரியங்களை பேசுங்க. பிள்ளைகளுக்கு அடுத்த கட்ட நம்ம என்ன செய்யணும், பிள்ளைகள் ஓரளவு ஸ்கூல் படிப்பை முடிக்கிறாங்க, காலேஜ், அந்த பிள்ளைகள் என்ன செய்யணும், அந்த பிள்ளைகள் என்ன விரும்புகிறாங்க, எங்கே சேர்க்கலாம், இந்தியாவுக்கு கூப்பிட்டு போகணுமா, சென்னையில் ஏதாவது காலேஜில் பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரியில் பிள்ளைகளை அனுப்பலாமா, எடுக்கலாமா, இது 2 பேரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு. ஆமைன்னு சொல்ல மாட்டிங்களே? அப்போ நீங்கள் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக அவங்க உங்களை மெச்சிக்குவாங்க. அவர் எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் என்னையும் முக்கியப்படுத்துகிறாரு, என்னை எவ்வளவா நேசிக்கிறார், இருந்தவரை போல் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும். ஒரு புருஷனுடைய செயல்பாடுகள் இருக்கணும். ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதே போல் ஒரு பர்த்டே, அவங்களுக்கு ஒரு பர்த்டே வருது இல்லை வெட்டிங் டே வருது, நான் அவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டு செய்யாதீங்க. அப்படின்னா உங்களுக்கு அவங்கள திருப்திப்படுத்த தெரியலைன்னு அர்த்தம். கேட்காம அவங்க மைண்டில் இல்லாதது ஒன்றை கிஃப்டாக வந்து வாங்கி கொடுங்க. அப்பா அவங்க அவ்வளோ துள்ளிடுவாங்க. ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களே? அப்பப்போ கிஃப்ட் கொடுங்க, அப்பப்போ கிஃப்ட் ஏதாவது ப்ரெசன்ட் பண்ணுங்க. சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள், பிரதர் மனுஷன் என்னைக்கு தான் எங்களை நேசிக்காரீங்க அப்படிங்கிறது போல சகோதரிமார்களுடைய முகங்கள் தெரியுது. உங்களுக்காக தான் நான் பேசுகிறேன், ஆண்டவர் உங்களுக்காகவே பேச வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாங்க. அதே போல் அவங்க ஏதாவது ஒரு வெரைட்டிஸாக அன்னைக்கு ஆகாரத்தில் ஒரு புதுமையாக செய்திருக்காங்களா, நல்லா இல்லாமலே இருக்கட்டும் ஷா அப்படின்லாம் சொல்ல தோணும். ஷா என்ன டேஸ்ட்டாக பண்ணியிருக்கா தெரியுமா, நீ பண்ணிருங்க பாரு, இந்த டேஸ்ட்டுக்கு நீ இந்த கை தானே ஷா, இதில் நான் உனக்கு ஒரு நல்ல ஒரு வைரத்தினால ஒரு வலையிலே வாங்கி போடணும் போல் இருக்குது, பார்த்துக்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து உங்கள் மனவேதனையை பிறகு பேசுங்க. அதில் கொஞ்சம் ஆமாம் இதை சேர்த்துருந்தா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ உண்மையாகவே நல்லா இல்லையா அப்படின்னா அந்த நேரத்தில் சொன்னால் உன் மனசு கேட்காது இல்லைம்மா, அதனால தான் அப்படி சொன்னேன். இதெல்லாம் நம்ம லைஃப்பில் அதை அப்படி நடைமுறை வாழ்க்கைக்கு கொண்டு வரணுங்க. அப்போ தான் அந்த அன்பின் பிணைப்பு நமக்குள்ள அதிகமாகும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இது நான் சகோதரர்களுக்கு நிறைய பேசிக்கிட்டே போகலாம். இந்த மனுஷன் இன்னைக்கு நம்மளை காட்சி எடுக்கிறதுக்குன்னே ஒரு முடிவாக வந்திருக்கிறான்னு சொல்லி தயவுசெய்து நினைக்காதீங்க. ஆனால் கர்த்தர் விரும்புகிற குடும்பம் நம்ம புருஷனுக்குரிய பாற்றை நம்ம கண்டிப்பாக செய்கிறவர்களாக இருக்கணும். நான் இப்போ சகோதரிமார்கள் பக்கம் நான் திரும்ப விரும்புகிறேன். மனைவியாக இருக்கிறவள் அவளுக்குரிய கடமை அவள் கரெக்டாக செய்யணும். ஆமைன்னு சொல்லுங்க.
இயேசு நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஈசாக்குக்கு திருமணமாகும்போது 40 வயசு, சரிதான், 40 வயசு. 37 வயசு இருக்கும்போது அவங்க தாயார் என்ன செய்யிட்டாங்க? இறந்துட்டாங்க. தாயாருடைய துக்கம் 3 வருஷம் வரைக்கும் அவரை விட்டுது நீங்காத துயரமாக இருந்துச்சு. இப்போ அவருடைய துணைவியார் ரெபேக்காளை எலியேசர் அழைத்து கொண்டு வருகிறார். அழைத்து கொண்டு வந்த அவளை அழைத்து கொண்டு தன் தாயாருடைய கூடாரத்துக்கு போய் அவளை நேசித்தான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். நேசித்தான். நீங்கள் அந்த ஆதியாகமம் 24வது அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நேசித்தான். ஈசாக்கு தான் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் அப்படின்னு சொல்ற. ஒரு மனைவியானவள் தன் புருஷனை ஆறுதல் படுத்துகிறவளா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆறுதல் படுத்துகிறவளா இருக்கணும். அவர் வந்தும் வராமலும் வீட்டுக்குள்ளே வந்து ஷூவை கலத்தி எடுத்து அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகி வருவதற்கு முன்னாடி தொண்ணன்னு சொல்லியே பேசுகிற சில கூட்டம் இருக்குது வீட்டில். அப்படி செய்யாதீங்க. சில நேரம் அவர் என்ன மூடில் வர்றான்னு தெரியாது, ஆஃபீஸில் என்ன நடக்குன்னு தெரியாது, என்னென்ன சூழ்நிலைகளை கடந்து வர்றாருன்னு தெரியாது. சில நேரம் அதே டைமில் வரும், சில நேரம் கொஞ்சம் லேட்டாக வரலாம். உடனே ஏன் உங்களுக்கு லேட்டு, ஏன் இப்படி இருக்கீங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்காதீங்க. வந்தோடனே கொஞ்சம் அவர் ஃப்ரெஷ் ஆகி வரட்டும், வந்து அங்கே இருக்கிற சோபாவில் உட்காரட்டும். ஏன் அவர் நல்லா தான் இருப்பார், சும்மா ஒரு பேச்சுக்கு கேளுங்க. ஏன் உங்கள் முகம் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டீங்களே, எனக்கு என்னமோ தெரியல, என்னங்கன்னு சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை எனக்கு சரியாக தெரியல அப்படி சொல்லி சும்மாவாது கேளுங்க. அவர் முகம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், ஆனால் கேட்டு பாருங்கள், அவருடைய இருதயத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி வரும். ஆமென் சொல்ல மாட்டிங்களே. வந்த உடனே ஒரு சூடாக ஒரு காஃபியோ ஏதோ போட்டு எடுத்துட்டு கொண்டு கொடுத்துட்டு கொஞ்சம் ஒரு சில நிமிடங்கள் பொறுமையாக இருந்து பேச ஆரம்பிங்க. அப்படிப்பட்டவங்களாக இருந்தால் அவங்க ஜாப்பில் அல்லது அவங்க ஆஃபீஸில் நடந்த அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத சில இன்சிடெண்ட்டுகளாக இருந்தால் கூட உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஆமென் சொல்ல மாட்டிங்களே. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், ஆறுதல் படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர எல்லா விஷயத்திலும் முட்களை போல உங்கள் வேடு தைத்து அவங்களை காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. சில பேருடைய அந்த ஃபேமிலி லைஃப்பில் ப்ராப்ளத்துக்கு காரணமே பெண்களாக இருக்கிற உங்கள் வாய் தான் காரணம். கொஞ்சம் ஞானமாய் பேச கற்றுக்கொள்ள வேண்டும், ஞானமான வார்த்தைகளை பிரவாகிக்க பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி பேசுகிறவர்களாக இருந்தால் அந்த உறவுகளுக்குள்ள விரிசல் ஒருபோதுமே வராது. ஆகவே மனைவியாக இருக்கிறவள் புருஷனுக்கு ஆறுதலாக இருக்கணும், எல்லா விஷயத்திலையும் ஆறுதலாக இருக்கணும். 3 வருஷமாக அம்மாவுடைய நினைவை அந்த ரெபேக்காள் வந்த அந்த நிமிஷமாக அம்மாவுடைய நினைவு போயிடுச்சு. இப்போ அவள் தான் பெரியவளாக தெரிகிறா அவருக்கு. அப்படின்னா அவள் எவ்வளவு தூரம், அதாவது மனைவியினுடைய அன்பையும் செலுத்துகிறா, ஒரு தாய்க்கு மேலான அவர் மேலே அவ்வளவு கேர் எடுக்கிறவளை தன்னை மாற்றி கொண்டா. அதனால தான் தாயாருடைய அந்த நினைவு அவனை விட்டு நீங்கும். நான் சின்ன வயதில் எனக்கு அப்பா அம்மா கிடையாது, சரியா? நான் பிறக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி எங்கள் அப்பா இறந்துட்டார். 6 வயசில் அம்மா இறந்துட்டாங்க. நான் வளர்ந்து விதம் கொஞ்சம் வித்தியாசமாகவே வளர்ந்தேன். ஆனால் சில நேரங்களில் தாயாருடைய நினைவுகள் அடிக்கடி வந்து போயிட்டே இருக்கும். நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத சில கஷ்டம் துயரங்கள் வரும்போது, அதனால நம்ம வாழ்க்கையே
வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள அந்த வயதில் தள்ளப்பட்டேன். அந்த 23 வயதில் கரெக்டாக கர்த்தர் என்னை கரத்தினால் பிடிச்சார், என்னை நல்வழிப்படுத்தினார், என்னை அழைச்சிட்டு வர்றார். திருமணம் ஆகுது. நல்ல ஒரு அருமையான நல்ல குணநலம் உள்ள அழகுள்ள ஒரு மனைவி ஆண்டவர் தந்தார். என்கிட்ட இருந்த அநேக அந்த கேள்விகள், அந்த கவலை, அந்த விரக்தி எல்லாவற்றையும் போக்கக்கூடிய ஒரு நபராக கர்த்தர் அவளை கொண்டு என்னை நிறுத்தினார். எல்லா விஷயத்திலையுமே அவள் எனக்கு எல்லா விதத்திலும் போதுமானவளாய் இருக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஒரு குணசாலியான ஒரு மனைவியை தந்தார், நல்ல குழந்தைகளை தந்தார். அவள் வந்த பிறகு அப்பா அம்மா நம்ம யாரும் இல்லை, நம்ம கைவிடப்பட்டு ஒரு அனாதை, நமக்கு யார் உண்டு, இந்த நினைவுகளெல்லாம் அவன் வந்த பிறகு எனக்கு வந்ததே கிடையாது. எனக்கு அந்த அளவுக்கு அவள் எல்லா விஷயத்துலேயுமே ஆறுதலாக இருந்ததுனால தான் ஊழியத்துலேயும் இத்தனை வருஷ காலமாக சறுக்கள் இல்லாமல் எந்த இடத்துலையும் தேவன் சொல்லுகிற வார்த்தையை கலப்பில்லாமல் பேசுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறார். மனுஷர்களை சார்ந்து மனுஷர்களுடைய முகங்களை பார்த்து அவங்க நம்மளை மெச்சிக்கொள்ளணும், அவர்களுடைய நல்ல ஒரு பாச பிணைப்பு வேணும், அவர்கள் மூலமாக ஒரு ஹெல்ப்பு நமக்கு வேணும், அவர்களுக்கு தகுந்த விதம் பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு கர்த்தருடைய ஊழியத்தை உலகத்தோடு சமரசம் பண்ணக்கூடிய அளவுக்கு இதுவரைக்கும் கர்த்தர் என்னை வைக்கவே இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அவர் என்ன பேச சொல்கிறாரோ அதை பேசிக்கிட்டு என்னை போயிட்டே இருக்க சொல்கிறார். பின்னாடி கர்த்தர் எனக்குரிய காரியங்களை சந்தித்து கொண்டே இருக்கிறார். நல்ல மனைவி, நல்ல 2 பிள்ளைகள் கர்த்தர் கிருபையாக நடத்தி வருகிறார். ஈசாக்குக்கு நடந்தது போல தான் நான் என் வாழ்க்கையை ஃபீல் பண்ணுறேன். அவள் வந்த பிறகு தான் எனக்குள்ள இருந்த நிறைய கவலைகள், அவள் காண்பித்த அன்பும் அவள் காண்பித்த ஆதரவும் என்னை எல்லாவற்றையும் மறக்க வைத்து இன்னைக்கு எனக்குரிய ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார், நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப்பை தந்திருக்கிறார். ஆண்டவருக்காக நம்ம வாழணும் அப்படின்னா எதையுமே சம்பாத்தியம் பண்ணலை, எதையுமே சம்பாத்தியம். இன்னைக்கும் ஆண்டவருடைய கிருபையினால் வள்ளியூரில் இருக்கிறோம். ஆண்டவர் அந்தந்த மாதத்துக்குரிய வாடகை கொடுக்க எடுக்க எதுலையுமே எங்கள் அப்பா என்னை குறைய வைத்ததே கிடையாது. 2வது, அந்த குடும்பத்தினுடைய வருவாய்க்கு தகுந்த விதமாக தன்னை மாற்றி கொள்ளுவான், பிள்ளைகள் தன்னை மாற்றிக்கொள்ளும். அதனால அந்த எல்கையில் என்னை கர்த்தருக்கு சாட்சியாய் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையான ஒரு நற்கந்தமாக வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆறுதலாக இருக்கணுங்க, நம்ம ஆறுதலாக இருக்கிறோம். ஒரு மனைவியானவள் புருஷனுக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட்டாக இருந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். 2வது ஒரு காரியத்தை வேகமாக நான் சொல்லி அடுத்த பகுதிக்குள்ளே நான் கடந்து போக விரும்புகிறேன். 2வது, ஒரு மனைவியாக இருக்கிறவள் புருஷனுடைய சரீர சுகத்தில் ரொம்ப கேர் எடுக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆண்டவர் மோசையை எகிப்துக்கு அனுப்புவதற்கு கர்த்தர் அழைத்தார். அழைத்த மோசே ஃபேமிலியோடு இப்போ எகிப்துக்கு போகிறார். போகிற வழியிலேயே அவனை ஆண்டவர் கொல்ல பார்த்தார் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லி யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனம். அந்த டைமில் ஞானம் உள்ளவளாய் அவனுடைய துணைவியர் சிப்போரால் எதற்காக இந்த இன்சிடென்ட் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தன் மகனுடைய நுனித்தோலை அறுத்து அவன் காலுக்கு நடுவில் போட்டு என் ரத்தம் சம்பந்தமான புருஷன் என்று சொல்லி மரண கண்ணிக்குள்ளே இருந்த புருஷனை அவளுடைய விசேஷித்த ஞானத்தினால் அவளை காப்பாற்றினான். பைபிள் அப்படி சொல்லுது. தேவனுடைய அழைப்புக்கு டோட்டலாக மோசை கமிட் பண்ணும்போது அவன் செய்ய வேண்டிய கடமையும் கரெக்டாக செய்திருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமாம். இவர் தன் மகனுக்கு விருத்த சேதனம் பண்ணாமல் அப்படியே வளர்த்து வந்திருக்கிறார். தான் வழிகள்லையும் கரெக்டாக இருந்தால் தான் கர்த்தர் அழைக்கிற அழைப்பில் ஸ்ட்ராங்காக கர்த்தர் பயன்படுத்த முடியும்.
அதில் அவன் கவனம் செலுத்தாதனால ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது. அதிலிருந்து புருஷனுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு முன்னணியில் நின்று செயல்பட்டவள் சிப்போராள். புருஷனுக்கு 40 வயசு ஆச்சா, 35 வயசு ஆச்சா, ஃபுல் பாடி செக்கப் பண்ணுறது உங்களுடைய கடமை. அம்மைன்னு சொல்ல மாட்டீங்களே, எனக்கு என்னாச்சு, நான் நல்லா தானே இருக்கேன், என்னது எங்கே டாக்டர்கிட்ட போனோம், ஆமாம் ஒரு அமௌண்ட்டை டாக்டர்கிட்ட கொண்டு கொடுத்தா தான் உனக்கு நிம்மதி எப்படின்னா அவர் சொல்லுவார். எனக்கு நீர் முக்கியம், எப்பா சும்மா இருங்க, எனக்கு நீங்கள் முக்கியம், என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி ஃபுல் செக்கப் பண்ணுங்க. செக்கப் பண்ணால் என்னென்ன காரியங்களில் பிரச்சனை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். அவங்களுடைய ஜீவன் மேலே ஒரு மனைவியாக இருக்கிறவர் ரொம்ப கேர் எடுக்கணும். அம்மைன்னு சொல்ல மாட்டிங்களே, சந்தோஷமாக சொல்லுங்கள் சகோதரிமார்கள். கொஞ்சம் ஆமாம், அந்த சாப்பாடு காரியங்களில் கொஞ்சம் நீங்கள் தான் கவனம் செலுத்தணும். நாங்கள் அந்த சரௌண்டிங்கில் மேக்சிமம் ஊழியத்து போயாச்சு எடுத்தாச்சு அப்படின்னா மேக்சிமம் அவளை கூப்பிட்டு போவேன். இதெல்லாம் வேண்டாம் பார்த்துங்க, அவங்களுக்கு ஒத்துக்கிடாது அப்படின்றவா. ஆனால் அந்த நைட்டில் டின்னர் இந்த காரியம் நீங்கள் உங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷனுமே நீங்கள் நைட்டில் தான் பண்ணுறீங்க, ஓவர் நான்வெஜ்ஜு. ஆனால் கொஞ்சம் அந்த 40 வயசு மேலே கொஞ்சம் கண்ட்ரோல் வேணும். அப்படின்னு சொல்ல மாட்டிங்களே. லேலூயா. சாப்பாடு விஷயங்களில் புருஷனை கரெக்டாக நீங்கள் நடத்தணும், கரெக்டாக நடத்துங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம சாப்பிட்ற ஆகாரம்லாம் ஆகாரமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்கள். அவரை கேர் எடுக்கிறதுல, அவருடைய ஆரோக்கியத்தில், அவருடைய சுகத்தில் அந்த அளவுக்கு கேர் எடுக்கிறதையும் கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறார். ஒருவன் தன் ஆலயத்தை கெடுத்தால் சொல்லுங்க, தேவன் அவனை கெடுப்பான். ஆலயங்கிறது எதை சொல்றாரு? நீங்களே அந்த ஆலயம். கிடைக்கிறதெல்லாம் வச்சு உள்ள தூக்கி போடுறதுக்கு இது என்ன குப்பை தொட்டியா? கிடையாது. ஜீரன் ஆகணுங்களாங்க. அதுக்கு ஒரு உலகத்தில் இல்லாத வியாதி முழுவதும் எங்க என்ன செய்யணும் வந்துடும். இந்த பாடியை வைத்து தேவன் சில திட்டங்களை இந்த உலகத்தில் செய்வதற்கு திட்டம் பண்ணி வைத்திருப்பார். அதற்கு இந்த பாடி ஒத்துழைக்கணும்ல. ஒரு மனைவிக்கு புருஷன்கிற கடமையை செய்வதற்கு இந்த பாடி ஒத்துழைக்கணும். பிள்ளைகளுக்கு தகப்பங்கிற காரியத்தை செய்வதற்கு இந்த பாடி ஒத்துழைக்கணும். பெற்றோருக்கு பிள்ளைகள் செய்யக்கூடிய காரியத்தை செய்வதற்கு இந்த பாடி ஒத்துழைக்கணும். 10 ஸ்டெப்பு நடக்கிறதுக்குள்ள மூச்சு மேலையும் கீழையும் வாங்குது அப்படின்னா எந்த காரியத்தை சாதிக்க முடியும்? அல்லேலூயா சொல்லுங்க. கவனம் செலுத்துங்க. யார் கவனம் செலுத்தணும்? நீங்க தான் கவனம் செலுத்தணும். நீங்க தான் கவனம் செலுத்தணும். அதனால இப்போ அந்த கேம்ப் முடிஞ்ச உடனே வாங்க போவோம், ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படி சொல்லாதீங்க. அவன் யதார்த்தமா இன்னைக்கு போய் பேசுங்க. பிரதர் பேசுனது சரிதானா, நீங்கள் என்ன நினைக்கிங்க கேளுங்க. அவர் அமைதியாக இருப்பார். எப்போ நம்ம பார்த்துக்கலாம் சொல்லுங்கள். 2 பேருக்குமே செக்கப் பண்ணுவோமே. நமக்கு 35 வயசை கடந்தாச்சு, 2 பேருமே செக்கப் பண்ணுவோமே. என்னதான் இருக்குது, நம்ம என்னெல்லாமோ செலவு பண்ணுறோம், இதில் செலவு பண்ணால் என்னங்க பார்க்கலாமே. யதார்த்தமாக பேசுங்க, யதார்த்தமாக பேசுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. யதார்த்தமாக பேசுங்க. உங்கள் இருவருடைய பாடியும் அந்த அளவுக்கு ஆரோக்கியம் உள்ளவதாக ஒருவர் கேர் எடுக்கணும். ஆமென். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிறார். இன்னும் ஒரு காரியத்தை நான் பார்த்து விட்டு நிறைவு செய்ய விரும்புகிறேன். என்னென்னா, நம்ம பேசிக்கிட்டே போனது டைம் அதிகமாக ஆகிக்கொண்டே இருக்கிறது. கரெக்டான அந்த டைமுக்கு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்னும் ஒரு காரியத்தை உங்கள் நடுவில் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். என்றைக்குமே ஒன்று புரிந்து கொள்ளுங்க. புருஷனிடத்தில் காணப்படுகிற சில குறைவுகளை வெளியே கொண்டு போகாதீங்க. அப்பா அம்மா கிட்ட சொல்கிறது, உடம்பிறப்புக்கிட்ட சொல்கிறது, வெளியே உள்ள நபர்கள்ட்ட ஷேர் பண்ணுறது, பப்ளிக்கில் பேசுகிறது, இதெல்லாம் லேடிஸ்கிட்ட இருக்கிற ஒரு பலவீனம். சின்ன காரியமும் உடனே ஃபோனை போட்டு ஊருக்கு சொல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது, தூங்க முடியாது. அது எப்படியாவது என்ன செய்யணும், ஷேர் பண்ணிடணும்னு நினைப்பீங்க.
மனஸ்தாபங்கள் வருவது சகஜம். மனஸ்தாபங்கள் வருவது சகஜம். அதை ஒரு நாளில் இன்னொரு நாள் அமைதியான பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அதை சரி பண்ணி கொள்ளணும். இதை மூன்றாவது நபருக்கு நம்ம எடுத்து செல்வது நம்ம வாழ்வில் பெரிய விரிசலை கொண்டு வந்து விடும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அப்படி சொல்கிற பழக்கம் இருந்தால் இன்றைக்கி என்ன செய்யுங்க? மாற்றுங்க. எந்த விதத்திலும் உங்களுடைய நிற குறைகள் மூணாவது நபரிடத்தில் ஷேர் பண்ணுறதே இருக்கவே கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நாலாவது சொல்கிறேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள நீங்கள் புருஷனும் மனைவியுமா இணைந்த பிறகு உங்கள் லைஃப்பில் ஒரு ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. 10 ரூபாவாக இருந்தால் கூட 2 பேருக்குள்ளேயும் அது தெரிந்தே அதை செலவு பண்ணணும். ரெபேக்காள் கற்பத்தில் இருக்கிற அந்த பிள்ளைகளை குறித்து விசாரித்த காரியத்தில் ஆண்டவர் சொன்னார், மூத்தவன் இளையவனை என்ன செய்வான்? சேவிப்பான். இந்த விஷயத்தை அந்த அம்மா ஈசா கிட்ட சொல்லியிருந்தா அண்ணன் தம்பிக்குள்ளே பெரிய பிரச்சனையே என்ன செய்யிருக்காது. அவர் சொல்லவே இல்லை. அந்த அம்மா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க, எதையும் மறைக்காதீங்க. அந்த காலங்களில் வீட்டில் மாப்பிள்ளை வேலைக்கு போயிட்டு வந்த உடனே அப்படி சட்டையை கலத்தி போட்டு கொஞ்சம் காயாக இருந்தான்னா அப்படியே பெட்ரூமுக்குள்ளே போய் ஒரு கொஞ்சம் காசை எடுத்துகிட்டு அப்படியே ஒதுக்குற பழக்கம் லேடிஸ்கிட்ட இருக்கும். நீ பைசா எடுத்தியா, என்ன பார்த்தியலா, இதானே வேண்டாங்கிறது. நான் ஏன் உங்கள் பாக்கெட்டை தொட போகிறேன், நான் ஏன் உங்கள் சட்டையை தொட போகிறேன்? எடுத்தேன். சட்டையை துவைக்கணும்னு சொன்னீங்களா, துவைக்கும் போது நீங்கள் மறந்து வச்சுருக்கீங்க, நான் அதை எடுத்துக்கிட்டேன். அப்போ துவைக்கிறவளுக்கு கூலி வேண்டாமா, நான் அதை எடுத்துக்கிட்டேன். யதார்த்தமாக சொல்கிறது தவறு இல்லை. அதே போல் புருஷனுடைய பாக்கெட்டில் களவு செய்கிறது தப்பு இல்லை, எடுத்துக்கலாம், ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் எந்த ஒரு காரியமானாலும் இப்போ தான் உங்களுக்கு உங்கள் உடம்பிறப்புக்கு, உங்கள் உடம்பிறந்தவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மேரேஜ் அல்லது பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கிறா, ஏதாவது ஒரு காரியம் செய்யணும், எடுக்கணும், அவர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்னைக்கும் ஆண்களாக இருக்கிறவங்க நீங்கள் செய்யக்கூடாதது வேண்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மனநிலை இருக்காது. அப்படி தானே பிரதர்? நான் சொல்கிறது சரிதானே? ஆமாம், செய்யி அப்படின்னு தாராளமாக சொல்லக்கூடிய இருதயம் எங்கே இருக்குன்னு ஆண்கள்கிட்ட இருக்குது. ஆனால் அதை மறைத்து செய்ய வேண்டும், அதை அவருக்கு மறைக்கணும் அப்படிங்கிற மனநிலை இருக்குமானா நம்ம லைஃப்பில் ஒரு புரிந்துணர்வு இருக்கவே இருக்காது. ஆகவே லைஃப்பில் ஒளிவு மறைவே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. யதார்த்தமாக பழகுங்க, யதார்த்தமாக பேசுங்க, யதார்த்தமாக நடந்து கொள்ளுங்க. அதே போல் நல்ல அன்புள்ளவர்களா எப்பவுமே அன்பின் பரிமாற்றம் நமக்குள்ள வேண்டும். எந்த ஒரு காரியமும் அப்படியா வெளியரங்கமாக பேசி ஒரு முடிவை எடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் நடந்து கொண்டா உங்கள் குடும்பத்தை போல ஒரு பரலோகம் வேற எங்கேயுமே இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆகவே என் அன்புக்குரியவரே, ஒரு வேளை உங்கள் பேரண்ட்ஸுக்கு ஏதாவது அப்பப்போ மந்த்லி சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கலாம், அதை அவர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நீங்கள் மைண்டில் ஒரு தொகை வச்சுருப்பீங்க, ஆனால் அவர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவர் சொல்லுகிற தொகை நீங்கள் மைண்டில் வச்சிருக்கிறத காட்டிலும் அதிகமாக இருக்கும். தாராளமாக செய்ய, நம்ம செய்யலைன்னா வேற யார் செய்வா? அப்படி சொல்லக்கூடிய ஒரு நல்ல இருதயம் யார்கிட்ட இருக்குன்னா ஆண்கள்கிட்ட இருக்கு. ஆகவே என் அன்புக்குரியவரே, இருவருக்கும் ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும். ஒவ்வொருவரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், மனைவி புருஷனை நம்பணும், புருஷன் மனைவியை நம்பணும். எந்த விதத்திலும் மனைவியாக இருக்கிறவள் தன் புருஷனை குறித்ததான காரியங்களை வெளியே யாரிடத்திலையும் ஷேர் பண்ணக்கூடாது. ரொம்ப கவனம். அப்படி நீங்கள் உங்களை ஞானமாய் கவனமாக நீங்கள் நடத்தக்கூடியவர்களாக இருப்பீர்களே ஆனால் உங்கள் குடும்பம் ஏதேனை போல இருக்கும். ஆமென் சொல்லுங்க. உங்கள் லைஃப்பில் இன்பம் பெருக்கெடுத்து ஓடும். எப்பொழுதுமே இனிமையான வாழ்க்கையாய், புரிந்து உணர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாய், கடை 75 வயதில் 80 வயதிலையும் அந்த அளவுக்கு ஒரு அன்பின் அந்யோன்யத்தை கர்த்தர் உங்கள் லைஃப்பில் வெளிப்பட செய்வார்.
அநேக குடும்பங்களுக்கு உங்க லைஃபை மாதிரியான குடும்பமாய் கர்த்தர் மாற்றி தருவார். எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியவே கூடாது அப்படின்னு நான் சொல்லுகிறதுனால எனக்கு அந்த அளவுக்கு சேலரி கிடையாது. என் வீட்டில் விட்டு நான் தனியாக தான் பிரிஞ்சிருக்கிறேன். அது தவறா பிரதர்? அப்போ நான் இங்கே வேலையை விட்டுட்டு பேசாமல் என் மனைவி கூட தானே போய் உட்காரணும் அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. எனக்கு இந்த பகுதியில் எனக்கு நல்ல ஒரு சேலரி உள்ள ஜாப்பை தாரும், என் மனைவிக்கும் ஒரு ஜாப்பை தார் ஆண்டவரே. அவள் அங்கே நான் இங்கே வாழ வேண்டிய காலங்களில் நான் தனிச்சு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நீர் அதை தானே எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீர், எனக்கு இரக்கம் செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் ஒரு சாதகமான சூழ்நிலையை உங்களுக்கு இந்த தேசத்தில் உருவாக்கி தருவார். ஆமென். எங்கே இருந்தாலும் சேர்ந்து வாழணும், எங்கே இருந்தாலும் ஃபேமிலியோடு கூட ஒண்டித்து மகிழ்ச்சியோடு வாழணுங்கிறது தான் உங்களுடைய குடும்ப வாழ்வை குறித்து கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பமாக, நல்ல குடும்ப வாழ்க்கையாக வாழ்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்வாராக. ஆமென். அப்படியே நம்ம இருக்கிற இடத்துல நம்மளுடைய ஃபேமிலி லைஃபுக்காக அப்படியே கொஞ்சம் எழும்பி நின்று, ஆண்டவர் இதுவரைக்கும் நம்ம ஒரு புரிந்துணர்வோடு வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார, அதை நினச்சி கொஞ்சம் அப்படியே எழும்பி நின்று ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, இன்னும் ஆண்டவர் நம்ம வாழ்வில் குறைவில்லாத ஒரு வாழ்க்கையும் நிறைவான ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தந்து நம்மளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நாம் ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்த பகுதிக்குள்ளே போகலாம். அப்படியே எழும்பி நிற்கலாம். 1 அல்லது 2 நிமிடம் தான், 1 அல்லது 2 நிமிடம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே நீர் விரும்புகிற ஒரு கர்த்தாவே குடும்ப வாழ்க்கை நாங்கள் வாழணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு இந்த கேம்பில் கர்த்தாவே நல்ல ஒரு அற்புதமான தியானத்தை ஆண்டவரே நீ எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏன் குடும்ப உறவை ஆண்டவரே அந்த நல்ல அந்த ஒரு குடும்ப கட்டமைப்பை நீர் உருவாக்கி இருக்கிறீர் என்பதை குறித்து எங்களோடு கூட பேசினீர் ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் ஆண்டவரே, நீர் விரும்புகிற பரிசுத்தத்தோடு வாழ்வதற்கு அல்லவா கர்த்தாவே திருமண பந்தம் என்கிறத கர்த்தர் ஏற்படுத்தி தந்திருக்கிறீர். பரிசுத்தமுள்ள சந்ததிகளை பெற்றெடுப்பதற்கு அல்லவா குடும்ப வாழ்வு ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே கர்த்தருடைய சபையில் மனவாட்டி சபையில் வைத்திருக்கக்கூடிய அன்பையும் ஹல்லேலூயா சபையான கர்த்தரை சார்ந்து வாழக்கூடிய அந்த அன்பின் பிணைப்பையும் இந்த சமூகத்துக்கு வெளிப்படுத்துவதாக எங்களுடைய குடும்ப வாழ்வை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறீரே. உம்மை சேவிக்கும்படிக்கு அல்லவா எங்களை குடும்பமாக்கி வைத்திருக்கிறீர். நீர் ஜீவன் உள்ள தேவங்கிறது அந்த சமுதாயத்திற்கு ஆண்டவரே எங்க இல்லற வாழ்வை அடையாளமாக்கி வைத்திருக்கிறீரே. அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. கண்களை மூடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே புருஷனும் மனைவியுமாக பிள்ளைகளாக நாங்க சேர்ந்து வாழ்வதற்கான சூழ்நிலைகளை இதுவரைக்கும் எங்க வாழ்க்கையில தந்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. அப்பப்ப எங்க வாழ்க்கையில ஏற்படுகிற புரிந்து கொள்ள முடியாத தன்மையினால் ஏற்படுகிற குழப்பங்கள் ஆண்டவரே, எரிச்சல்கள், கோபங்கள், சண்டைகள் ஆண்டவரே, அடிக்கடி ஒருவரை ஒருவர் ஹேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆண்டவரே நாங்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளுகிறோம் வார்த்தைகளினால. அந்த தன்மைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால எங்க குடும்ப குடும்பங்களை விட்டு விலகட்டும். கர்த்தருடைய சமாதானம் எங்க குடும்பங்களுக்குள்ள உண்டாகட்டும் சொல்லுங்க. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. எங்க குடும்ப வாழ்வு எங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள அந்த இருக்கக்கூடிய அந்யோன்யத்துக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய எல்லா பலவீனத்தின் வல்லமைகளையும், எல்லா போராட்டங்களின் வல்லமைகளையும், எல்லா சர்ப்பத்தின் வல்லமைகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால் அவைகளை நாங்கள் ஒருமித்து கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாம் எங்களுடைய குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக எங்க ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்குள்ளேயும் சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தர் கொடுக்கிற இன்பமான சுக வாழ்வு ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இனிமையான ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிற ரசிக்கக்கூடிய ஒரு வாழ்வாக எங்க வாழ்க்கையை கர்த்தர் நீர் மாற்றுவீராக. தகப்பனே அதற்கு இடையூறா இருக்கிற எல்லா தன்மைகளையும் கர்த்தர் எடுத்து போடுவீராக.
நன்றியோடுமை துதிக்கிறேன். பினான்சியல்ல கஷ்டப்படுகிற சரியான ஆண்டவரே வருமானம் இல்லாதபடி கர்த்தாவே கஷ்டப்படுகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்க குடும்ப தேவைகள் சந்திக்கப்படும் வண்ணமாக கர்த்தாவே எங்களுடைய தகப்பனே தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. அதனால சில மனஸ்தாபங்கள் எங்களுக்குள்ள உண்டாகிறது, அதெல்லாம் எங்களை விட்டு மாறட்டும். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தால் தான் அது ஐஸ்வர்யம். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதின்னு சொல்லுங்க. என் புருஷன் செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே வருமான பெருக்கத்தை தாங்க, நல்ல சேலரி உயர்வை தாங்க ஆண்டவரே. தகப்பனே எங்க தேவைகள் சந்திக்கப்படத்தக்க பொருளாதாரத்தில் எங்களை உயர்த்துங்க, உயர்த்துங்க, ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க, ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்க சரீரத்துக்கு வேண்டிய நல்ல சரீர சுகபலனை தாங்க, நல்ல சரீர சுகபலனை தாங்க. எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. நீர் எங்க வாழ்வின் அடையாளமாய் தந்திருக்கிற நல்ல குழந்தை செல்வங்களுக்காக ஸ்தோத்திரம், குழந்தை பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க பந்தியை சுற்றிலும் இருக்கிற ஒளிவ மர கன்றுகளை போல எங்க பிள்ளைகள் வளரட்டும், ஆசீர்வதிக்க ஆண்டவரே. இந்த நாளிலே என் கற்பத்தின் கனிக்காக இந்த கேம்ப்ல ஒரு வேளை ஜெபிக்கிறவங்க இருப்பாங்களே, ஆனா அவங்க மேல அப்படி விசேஷித்த கைவல்லம் இறங்குவதாக, அவங்க மேல ஒரு விசேஷித்த கைவல்லம் இறங்குவதாக, அவங்க மேல ஒரு விசேஷித்த கைவல்லம் இறங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால இப்பொழுதே கர்த்தருடைய வல்லம் அவங்க சரீரத்தை தொடுவதாக. ஓ, அதற்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா தடையின் ஆவிகளும் எல்லா வஞ்சிக்கக்கூடிய கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால சரீரத்தை விட்டு விலகுவதாக. கர்த்தர் இருவருடைய சரீரத்தை கர்த்தர் கடாட்சிப்பீராக. கற்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அங்கு விரும்புவதற்கு வேண்டுவதற்கு அதிகமாக இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இந்த கேம்பில் கலந்து கொண்டவர்கள், கலந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லார் மேலேயும் இந்த கேம்புக்கான ஆசீர்வாதம் உண்டாவதாக, உண்டாவதாக, உண்டாவதாக. தேவன் அப்படி செய்கிறீர், நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.